ஏசாயா 41 அதிகாரம். Isaiah 41. 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். From the 10th verse to the 13th verse. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். Fear thou not, for I am with thee. Be not dismayed, for I am thy God. I'll strengthen thee, yeah, I'll help thee. Yeah, I'll uphold thee with the right hand of my righteousness. Behold, all they that were incensed against thee shall be ashamed and confounded. They shall be as nothing, and they that strive with thee shall perish. Thou shalt seek them and shall not find them, even them that contended with thee. They that war against thee shall be as nothing, and as a thing for naught. For I, the Lord thy God, will hold thy right hand, saying unto thee, Fear not, I will help thee. இந்த 41ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆறுதலான ஒரு வாக்குத்தத்தமான வசனங்கள் நிறைந்த ஒரு பகுதி. We find Isaiah chapter 41 is full of promises and comforts the children of God. ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த பகுதிகளிலே இருந்து இந்த சபைக்கு அநேக செய்திகளை கொடுக்கும்படி தேவன் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். By the grace of God, God was gracious that I ought to give several messages to the church. கடந்த நாட்களிலே இந்த வேத பகுதியை சற்று வித்தியாசமாக தியானிக்கும்படியாக ஆண்டவர் வழி நடத்தினார். In the last few days, God allowed me to consider these verses in a different angle. இந்த 10ஆம் வசனத்திலே ஆரம்பிக்கிறோம். We start from பயப்படாதே. கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாதே. The Lord says, Fear thou not. ஏன் பயப்படக்கூடாதுன்னு சொன்னா, Why you should not fear? நான் உன்னுடனே இருக்கிறேன். For I am with thee. நான் உன் தேவன். I am thy God. நான் உன்னை பலப்படுத்துவேன். I will strengthen thee. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். I would help thee. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். I will uphold thee with the right hand of my righteousness. உனது வலது கையை பிடித்து உனக்கு துணையாய் நிற்பேன். I will hold thy right hand and be a help unto thee. ஒரு மனிதன் எவ்வளவு பாக்கியம் உள்ளவன். How much a man is being blessed. தேவன் மனிதனுக்கு எவ்வளவு தைரியமூட்டுகிற வார்த்தையை சொல்லுகிற. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றன. Look at the encouraging words of God for his people. There are several gods in this earth. ஒரு தெய்வமும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னை நேசிக்கிறவர்களுக்கு, தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லவே முடியாது. Not a single god among them is able to encourage his children who speak like this. மரித்தேன், I died. சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், Says, I live forever, said the Lord. நீ பயப்படாதே நீ மாத்திரம் சொல்லிரல. Not only he said, Fear thou நீ not. ஏன் பயப்படக்கூடாது? Why should you not fear? நான் உன் தேவன். For I am thy God. நான் உன்னை தாங்குவேன். I will bear thee. நான் உன்னோடு கூட இருப்பேன். I would be with thee. நான் உனக்கு துணையாய் I இருப்பேன். would be thy help. என் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். I will hold thee with my right hand. எவ்வளவு பாக்கியமுள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் நாம். What a privileged people we are. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. Glory be to the holy name of God. ஆனால் எனக்கு இன்றைக்கு தேவன் தன்னுடைய வார்த்தையை சந்தித்த பொழுது, I think when God met me with these words, இத்தனை பாக்கியம் உள்ளவனுங்க, பயப்படாத, கையில வச்சிருக்கேன், தாங்குறேன், அப்படியெல்லாம் ஒரு பெரிய சாக்கியத்தை பெற்ற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். looking at the privileged people saying, Fear thou not, be, I am with thee, I have உனக்கு thee. எல்லாம் இளைப்பாறுதலா இருக்கும்னு சொல்லல. He never said everything would be rest. தேவனுடைய கையிலே தாங்கப்பட்ட ஒரு மனுஷன், A man who's being held by the hand of தேவன் God. அவனோடு கூட இருக்கிறார்.
God is with him. தேவன் அவனுக்கு துணையாய் இருக்கிறார். God is a help unto him. தேவன் அவனது வலகையை பிடிச்சிருக்கிறார். God is catching hold of his right hand. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து சொல்ற, Looking unto such a man, he says, ஜனங்கள் உன்மேல் எரிச்சலாய் இருப்பாங்க. people may be incensed against you. ஜனங்கள் உன்னோட வழக்காடுவாங்க. People may strive against you. ஜனங்கள் உன்னோடு போராடுவாங்க. They shall strive against thee. ஜனங்கள் உன்னோடு யுத்தம் பண்ணுவாங்க. They shall war against thee. நீங்க நினைச்சிட கூடாது, கர்த்தர் நமக்கு துணையாய் இருக்கிறதுனால, கர்த்தர் நம்மை தாங்குகிறதுனால, கர்த்தர் நம்மோடவே இருக்கிறதுனால நமக்கு யுத்தம் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. You need not have to think, since God is with us, God is holding us, and God is leading us, that war will not be there for நமக்கு us. போராட்டம் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது. You need not think there won't be any strivings. தேவன் நம்மோடு இருந்தாலும் நமக்கு யுத்தம் உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. Even though God is with us, we need not have to forget that there is war for us. இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. Jesus said there are afflictions in this world. பயப்படாதீங்க, நான் உங்களோட Fear இருக்கிறேன். thou not, for I am with thee. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. நீங்கள் ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். Read Isaiah 54 verse 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர், உனக்கு விரோதமாய் ஆயுதம் உருவாக்கப்படும். So this word, no weapon that is formed against thee, that உனக்கு means weapons are விரோதமாய் formed. ஜனங்கள் கூட்டம் கூடுவார்கள். And people would gather against you. நான் உனக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால, நான் துணையா இருக்கிறதுனால உனக்கு ஆயுதம் உருவாகாது நினைக்காத. Because I am with you, you need not have to think that weapons will not be formed against you. உனக்கு விரோதமாக ஜனங்கள் கூட்டம் கூட மாட்டார்கள் என்று நினைக்காத. Need not think that people would not rise against you. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும். Weapons will be formed against thee. நமக்கு விரோதமாக ஜனங்கள் கூட்டம் கூடுவார்கள். People would gather against us. ஆனால் என்ன கேரண்டின்னு சொன்னா, What is the அவர்கள் guarantee? என்னை மேற்கொள்ள முடியாது. They would never ever overcome us. என்னோடு தேவன் இருக்கிறதுனாலே, Since God is with you, என்னை மேற்கொள்ள முடியாதே தவிர they would not overcome us. என்னை யுத்தம் நினைச்சிட கூடாது. You do not think they won't be any சொன்னார். war. எரேமியா 1 அதிகாரம் 19 வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், Jeremiah 1:19, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார். they shall fight against thee, but they shall not prevail against thee. ஜெயம் எடுக்க மாட்டாங்க. They will not conquer. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. நான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் In சொல்லுகிறேன். the name of Jesus, I tell you humbly, கர்த்தர் இன்னைக்கு எல்லாருக்கும் அல்ல, the Lord not to all, கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு அதே வேளையிலே யுத்தங்களையும் போராட்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவனுக்கு நேரடியாக பேசுகிறார். God is speaking to those who believe that God is with them, and those who believe that war and strivings are there against them. நீங்கள் ஒருவேளை கிதியோனை போல தேவன் எங்களோடு இருந்தால் ஏன் இவைகளெல்லாம் நடக்கிறது என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு இங்கே உட்கார்ந்திருக்கலாம். Probably even like Gideon, you may be seated with a great question. If God be with us, why all this against us? கர்த்தர் நம்மோடு இருந்தால் எல்லாம் சாதகமாய் இருக்க வேண்டுமே. If the Lord is with us, everything ought to be favorable. ஏன் இந்த யுத்தம்? Why this war? ஏன் இந்த போர்க்களம்? Why this battle? ஏன் இந்த எரிச்சல்? Why this envy? ஏன் இந்த வழக்குகள்? Why these strivings? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். The Lord is speaking to you now. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. நீ பயப்படாத. Fear thou not. நான் உனக்கு துணை நிற்கிறேன். I would be thy help. நான் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த யுத்தங்களும் போராட்டங்களும் வந்த உடனே ஒருவேளை ஆண்டவர் விலகிட்டாரோ? இல்லவே இல்லை. ஆண்டவர் இருக்கிற இடத்துல யுத்தங்கள் இருக்கிறது. I would tell you, since war and strivings have come against you, probably you may think that the Lord has departed. It is not so. He has never ever departed கர்த்தருடைய from you. தாசனாகிய பவுல் Paul, the servant தன்னுடைய of God, ஊழியத்தின் கடைசி நாளிலே during the later end of his ministry, எபேசு சபையை பார்த்து சொல்லுகிற வேளையிலே, looking unto Ephesians, he says,
அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் Acts 20th chapter, 29ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். verse 29. நான் போன பின்பு இவ்வளவு நாள் ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். He is about to, அவருடைய அந்திம காலம் வந்து விட்டது. his end has come. இப்ப சொல்றார், Now he says, நான் போன பின்பு, after my departing, மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். grievous wolves enter in among you. ஓநாய்கள் வெளியில இருந்து வரும். Wolves will come from out. யுத்தம் எங்க இருந்து வரும் சொன்னா, போர் எங்க இருந்து வரும்னு சொன்னா, Where from the strivings would come, வெளியிலே இருந்தும் போர் வரும். even from outside the battle would come. வேதம் சொல்லுகிறது, உங்களிலே சிலர் எழும்பி, For I know that some of you, சீசர்களை தங்களிடமாய் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள். they would speak perverse things to draw away பவுல் ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். Paul gives a warning. ரெண்டு விதத்திலே சபைக்கு போர் இருக்கிறது. There are two kinds of strivings and struggles. ஒன்று வெளியில இருந்து வருகிற போர், the battle from outside. ஒன்று உள்ளே இருந்தே எழும்புகிற போர். War raging within. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இதை சபை மாத்திரம் அல்ல, Not only the church. ஒவ்வொரு மனிதனும் இந்த யுத்தத்தை சந்திக்க வேண்டும். Every man has got to face this battle. நீங்கள் சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you look after the psalmist, 41ஆம் சங்கீதம், Psalms 41, சங்கீதம் 41:9 வாசியுங்கள். என் பிராண சிநேகிதனும் என்னுடைய பிராண சிநேகிதன், நான் நம்பினவனும், நான் நம்பினவன், என் அப்பம் புசித்தவன் மனுஷனும் என் மேல் தன்னுடைய குதிகாலை தூக்கினான். Yeah, my known familiar friend whom I trusted. பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது பெரிய யுத்த வீரன். Psalmist David is a great warrior. அவனுடைய ஆரம்ப கால கட்டத்தில் இருந்து அவனுடைய முடிவு வரைக்கும் அவன் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். From the beginning of his life to the end, he had to face அவனுடைய war. ஊழியத்தினுடைய ஆரம்பமே யுத்தத்தில தான் ஆரம்பிச்சது. Beginning of his ministry started in war. கோலியாத்தோடு அவன் பெரிய வெற்றி எடுத்தான். He conquered Goliath. சிங்கத்தோடு போராடினான். He fought கரடியோடு போராடினான். He fought against a bear. பெலிஸ்தியரோடு He போராடினான். fought against the Philistines. அமலேக்கியரோடு He போராடினான். fought against the Amalekites. எல்லா விதத்திலும் கர்த்தர் அவனு கூட இருந்து ஜெயத்தை கட்டளையிட்டார். We find the Lord was with him and ordered victory for him. ஆனால் ஒரு நாள் அவன் எழுதுகிறான், One day he writes, நான் பெலிஸ்தியரெல்லாம் ஜெயித்துட்டேன், I have overcome the Philistines. எல்லாரையும் நான் வெற்றி கொண்டுட்டேன். I'm able to conquer all. ஆனா ஒரு பெரிய யுத்தம் எனக்குள்ள வந்தது. It's a great war. என்னுடைய பிராண சிநேகிதன், My own friend, நான் நம்பினவன், in whom I trusted, என்னோடு அப்பம் புசித்தவன், which did eat of my bread, எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். has lifted up his heel against me. குதிகாலை தூக்கினான். He lifted up his heel against நான் me. நினைக்கிறேன், I believe. இவர் கோலியாத்துக்கு எச்சரிக்கையாக இருந்தார், So he சிங்கத்துக்கு எச்சரிக்கையாக இருந்தார், he was warned regarding கரடிக்கு the lion, எச்சரிக்கையாக இருந்தார், regarding the bear. அங்கிருந்தெல்லாம் யுத்தம் வரும்னு எதிர்பார்த்தார். He anticipated ஆனா that அதனுடைய war would come. பிராண சிநேகிதன், தன்னோடு அப்பம் புசித்தவன், தன்னோடு உறங்கினவன், அவன் எதிரியா வருவான் இங்க தெரியாது. அப்பதான் இவருக்கு வந்து பெரிய நடுக்கமே வந்தது. He never anticipated his own familiar friend whom he trusted, who ate bread, would raise against him. தனக்கு நல்ல ஆலோசகனாயிருந்த அகித்தோப்பேல் தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோமோடு சேர்ந்து அவனுக்கு விரோதியாக எழும்பினான். We find Ahithophel, who was his own, like his own son, he joined against along with Absalom and rose against நம்முடைய சொந்த பிள்ளைகள் விரோதியாக எழும்பலாம். Our children, our own children may rise against நம்முடைய us. பிராண சிநேகிதன் விரோதியாக எழும்பலாம். Our familiar friend may rise against us. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. யார் வேண்டுமானால் விரோதியாய் எழும்பலாம். Let anybody raise up as an adversary. இவர்கள் கடைசி வரைக்கும் என்னை சிநேகிப்பார்கள் என்பதற்கு no guarantee. There isn't any guarantee that he would love us to the end. இந்த உலகத்திலே மாறாத ஒரு அன்பும் மாறாத பாதுகாப்பு உண்டானால் தேவன் மாத்திரமே. Unchanging love and unchanging protection is only from God. அவர்தான் சொன்னார், He alone said, உலகத்தின் முடிவு பரியந்தம் even to the end of the நாட்கள் எப்படி இருந்தாலும் however the days may be, நான் விலகவே
மாட்டேன். I would never ever depart from you. சங்கீதக்காரனுக்கு அப்பொழுதுதான் உண்மை தெரிந்தது. Only the psalmist knew the truth. என் தகப்பன் கூட என்னை கைவிடலாம். My father could forsake me. தாய் கூட என்னை கைவிடலாம். My mother could forsake me. என்னை தேவன் கைவிடவே மாட்டார். God would never ever forsake me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be உண்டாவதாக. to the name of God. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீர்களா? Take the life of Saint Paul. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2 Corinthians 11 26ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும். பாருங்க, மற்றவங்கள வந்த மோசம் இல்ல, தன்னுடைய சொந்த ஜனங்களால் வந்த மோசங்களிலும். அந்நிய ஜனங்களால் அப்போ அந்நிய ஜனங்கள்ட்ட இருந்தும் பிரச்சனை வந்தது. perils by the heathen, perils by his சொந்த own ஜனங்களும் மோசம் பண்ணுனாங்க. and even his own countrymen betrayed him. இது யாருடைய வாழ்க்கையில தெரியுமா? In whose life? கர்த்தரோடு இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. A man who was abiding in God. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, My dear children of God, இன்றைக்கு தேவன் ஏன் எனக்கு செய்து தந்தா எனக்கு தெரியாது. I do not know why God gave me this message. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் நினைக்கிறவர்கள், Those who think that God is with them, கர்த்தருடைய கரத்திலே பாத்திரமா இருக்கிறவர்கள், those who are used as channels in the hands of God, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருந்து நடத்துகிறவர்கள், and for those whom God is their help. உங்கள் வாழ்க்கைகளிலே யுத்தங்கள் வருகிற வேளையிலே, When war comes in your life, போராட்டங்கள் வருகிற when வேளையிலே, strivings come in your life, நீங்கள் விரும்பாத காரியங்கள் வருகிற வேளையிலே, when something undesirable come into your life, நீங்கள் ஒன்றை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். one thing you got to confirm: கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் if the Lord be with me, நான் பயப்படவே மாட்டேன். I would never ever fear. நான் பயப்படவே I மாட்டேன். would never fear. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாகும். be to the name of God. இந்த யுத்தங்களை தேவன் ஜெயமாய் முடிய பண்ணுவார். God is able to change all this war into victory. இன்றைக்கு ஆண்டவர் இந்த யுத்தங்களிலே ஜெயம் எடுப்பதற்கு நம்முடைய கையிலே விசேஷமான 4 ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். So that we may take the war into our hands, God has given us 4 excellent weapons. ஒருவேளை நீங்க ரொம்ப ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த போராட்டம் என்ற கேள்வியோடு வந்திருக்கலாம். Probably you may have the question as to why this struggle in my தேவன் life. தீர்க்க தரிசனமாக உங்கள் கைகளில் உள்ள ஆயுதங்களை வைத்தே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கு. Even if it's a prophetical statement, I say you, through the weapons in your hand is able to give the victory. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. முதலாவதாக First, நமக்கு எல்லாம் தெரிந்த அனுபவம் உள்ள வசனங்கள் the தான். verses that we know very well. யாத்திரை ஆகமத்தின் புஸ்தகம் Exodus 14ஆம் அதிகாரம் 14th chapter, 13ஆம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. verses 13 and 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பயப்படாதிருங்கள், Fear ye not. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை நீங்க பார்க்கணுமானால் Stand still and see the salvation of the Lord. நீங்கள் நில்லுங்கள். Stand. நில்லுங்கள். You ought to stand. சும்மா இருங்கள். You ought to remain silent. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord would fight your battles. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. Glory be to the name of God. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண எத்தனை பேர் விரும்புறீங்கன்னா? How many desire that the Lord என்ன ought to செய்யணுமா? fight? What you ought to do? சும்மா இருப்பா. You got to hold your peace. நீங்க யோசித்து பாருங்க, Just imagine. குதிரை சத்தம் பலமா கேக்குது. So you hear the voice of the horse. எகிப்திய சேனை வேகமா வந்துகிட்டு இருக்கு. The host of Egypt is coming against you. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். They know pretty well. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம எல்லாரும் சாக போறோம். In a short time, all of us would die. எகிப்திய சேனையினுடைய பலம் எவ்வளவு என்பதை அறிந்த ஜனங்கள், People who knew the strength of the Egyptian army. ஒரு நீண்ட வருஷங்கள் அவனுடைய அடக்குமுறைக்கு கீழாக அடங்கி இருந்தவர்கள். For long they were under the control of the Egyptian host. எகிப்திய ராஜாவினுடைய பலமும் வல்லமையும் எவ்வளவு என்று அறிந்தவர்கள். They know pretty well the power and the strength of the king of Egypt. அவன் இப்ப பெரிய சேனையோடு வருகிறான். Now he's coming with a great host. உண்மை என்னன்னா ஜனங்கள் சொல்றாங்க, You know what's the truth? The people say, எகிப்திலே கல்லறை இல்லை என்றா இங்கே நீ கொண்டு வந்தாய். have you brought us here since there are no graves in Egypt? அது உண்மை. That's the truth. அதுதான் நிலை. That's the state. ஒரு யுத்த மேகம் சூழுகிறது அல்ல, Not that a battle scene is யுத்தத்தின் created. பயங்கர கடந்து வந்து கொண்டிருக்கிறது. So the battle is coming towards them. பாஸ்டர் மோசஸ் சொல்றாரு, Pastor Moses says, ஒண்ணும் வேண்டாம்,
need not bother. நீங்க நில்லுங்க. Stand still. நீங்க நில்லுங்க. Stand still. நீங்க சும்மா இருங்க. Hold your peace. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord would fight your battle. நான் எல்லா பயத்தோட சொல்லுவேன். All fear I tell you. ஒரு தேவனுடைய பிள்ளைக்காக தேவன் யுத்தம் பண்ண வேண்டுமானால் ஒரு தேவனுடைய பிள்ளை செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் நீ சும்மா இரு. If a child of God has got to wait, that God has got to wage war, he has got to remain. நீங்கள் சும்மா இருந்தால் If you hold your கிரியை peace, செய்வார். God is able to work for you. நீங்கள் கிரியை செய்தால் If you start working, தேவன் சும்மா இருப்பார். God will hold. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாகும். name of God. நீங்கள் வாயை திறந்தால் You open தேவன் your mouth. வாயை மூடுவார். God will shut his mouth. நீங்கள் கையை நீட்டினால் தேவன் கையை மூடிக்கொள்வார். If you raise your hand, God will fold his hand. தேவன் உங்களுக்காக எழும்ப If வேண்டுமானால் God has got to rise for you, அமைதியாய் உட்கார்ந்திருங்கள். remain silent and be seated. Silent. அமைதியாய் உட்கார்ந்திருங்கள். Be seated in நீ silence. சும்மா இரு. Hold your peace. உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். Your Lord God would wage war for தேவனுடைய you. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்கள் ஏசாயா 30 அதிகாரம் 15 வசனத்தை In வாசிப்பீர்களானால் Isaiah 30:15, ஏசாயா மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே அமெரிக்கையும் நம்பிக்கையும் தாப்பா உங்க பலன். in returning and rest shall be saved, in quietness and in confidence. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? What do they say? நாங்க ஓடி போவோம். We would run off. எங்களுக்கு குதிரை இருக்கு. குதிரை இருக்கு. We have the horses. நாங்க ஓடுற குதிரை இருக்கு. We have the horses to நாங்க run. ஓடிடுவோம். We would run away. இல்ல இல்ல. Not so. நீ அமர்ந்திரு. Or remain quiet. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. நீங்க 30 அதிகாரம் 7 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா Isaiah chapter 30 verse 7. எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தமும் வீணுமாம். ஆகையால் சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன் என்று. சும்மா இருப்பதே அவர்களுக்கு பலன். அவனுக்கு பலன். Their strength is to sit still. உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? What about the world? சும்மா இருந்தா சோம்பேறின்னு சொல்லும். If you sit still, they'll say you're a sluggard. சும்மா இருந்தா சோம்பேறி கையால் ஆகாதவன்னு சொல்லும். They'll say you're lazy or sluggard. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, What about the Lord? நீ சும்மா இரு. நீ அமைதியா இரு. If you sit still, நீ நின்று கொண்டே இரு. if you keep standing, உன்னுடைய கண்கள் ரட்சிப்பை காணும். your eyes shall behold the salvation of the Lord. உங்கள் கண்கள் ரட்சிப்பை காண வேண்டுமானால் Your eyes have got to see the salvation. நமக்கு விரோதமாய் யுத்தங்கள் எழும்புகிற வேளையிலே, When war wages against you, நமக்கு விரோதமாய் போர் மூழுகிற வேளையிலே, when battle raises against us, நமக்கு விரோதமாய் வழக்காட எழும்புகிற when வேளையிலே, quarrels come against us, ஆண்டவர் சொல்றார், the Lord says, நான் உன்னோடு இருக்கிறேன். I am with you. நான் கரத்துல வச்சிருக்கேன். I have kept you in my hand. நான் உனக்கு துணை இருக்கிறேன். I am your help. நீ என்ன செய்யன்னு கேட்டா, What you ought to நீ do? அமைதியா இரு. You ought to stand நீ still. அமைதியா இரு. You ought to remain still. நீ நின்று கொண்டே You இரு. ought to stand. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. தேவன் உன் யுத்தங்களை நடத்துவார். God will wage your battle. ஒரு சம்பவத்தை சொல்லுவார்கள். They'll say an incident. ஒரு பையன் ஒருவன், சின்ன பையன் ஒருத்தன், நான் ஒரு நோஞ்சாம் பையன், There was a small boy. நல்ல பணக்கார பையன். He was a rich boy. அவனுக்கு அவங்க அப்பா டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய வெகுமதிகளை கொடுத்து அனுப்புவார். நல்ல சாக்லேட்டு, நல்ல தின்பண்டங்களை கொடுத்து அனுப்புவார். So on his way to school, father used to feed him with chocolates and other sweet meats. இது அந்த வழியில் இருக்கிற ஒரு முரட்டு வாலிபனுக்கு தெரியும். A tough guy knew about this. இவன் என்ன பண்ணனா, அந்த முரட்டு வாலிபன் இவன் ஒரு நாள் ஸ்கூலுக்கு வரும் பொழுது This villain, when he saw him coming to school, இந்த பையனை மடக்கி he obstructed. எல்லா பொருட்களையும் வாங்கிக் கொள்வான். He took all what this இது boy. வழக்கமா நடந்து கொண்டே இருந்தது. This happened regularly. ஒரு நாள் யோசித்தான், One day he thought, எங்க அப்பா இவனை விட பெரியவர், my father is greater than him. எங்க அப்பா இவனை விட வல்லவர், My father is stronger than him. எங்க அப்பாவுக்கு இவனை ஜெயிக்கிறதுக்கு பலன் இருக்கு. My father has the strength to conquer நான் him. ஏன் பயப்படணும்? Why do we have to fear? நேரா தகப்பன்கிட்ட போனான். He went to his father directly. டாடி, He said, Daddy, நீங்க கொடுக்கிற இந்த சாக்லேட்ஸ் எல்லாம் இந்த வழியில ஒரு தடியை எனக்கு பறிச்சுக்கிறான் டாடி. as a wicked fellow on the way, he is snatching all the chocolates that you give. அப்படியா? Is it so? நாளைக்கு நான் வரேன் கூட. Tomorrow I'll come with you. நாளைக்கு நான் கூட வரேன். I'll come with you. அடுத்த நாள் நல்ல 2 பாக்கெட்ல சாக்லேட் போட்டுக்கிட்டான். நல்ல கேக்ஸ் எல்லாம் வாங்கி கையில வச்சுக்கிட்டான். He had a chocolate. இப்ப அப்பா கை மேல வரான், தோள்ல வச்சு அப்பா தூக்கிட்டு வரார். So the father is bearing him on the shoulder. முன்னால அந்த தடிய வீடு தூரத்துல பார்த்தாலே இவனை கை கால்லாம் ஆட்டும்.
When he used to see the villain's house from far off, he used to tremble. இப்ப அதே பையன்தான். He's the same boy. இப்ப ஆட்டமும் இல்ல பாட்டு பயம் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா அப்பா கூட இருக்கிறார். There isn't any shake of fear because God, his father is with him. நேர அந்த வீட்டு வாசலுக்கு வந்தான். Straight away he came to the footsteps. அப்பா இந்த வீடுதாப்பா. This is the house, my அங்க dad. நின்னுட்டு சொன்னா, டேய் தடியா, நீ டெய்லி எங்க சாக்லேட்லாம் புடுங்கறல்ல, உனக்கு தைரியம் இருந்தா வெளிய வாடா பார்க்கலாம். A fat fellow, all along you have been taking my chocolate. இந்த தைரியமான வார்த்தை பேசுறதுக்கு அவனுக்கு என்ன தைரியம் வந்தது? How come he was able to speak the strong, bold words? நான் நினைக்கிறேன், I think அவனுக்கு ஒரே ஒரு தைரியம் தாங்க. he had only one courage. அப்பா கூட இருக்கிறார். His father is with him. அப்பா கூட இருக்கிறார். His father is there. நான் நினைக்கிறேன், I think நம்ம நிறைய பேருக்கு ரொம்ப அறிவு இருக்குங்க. many of us have great உலகத்தில் knowledge. இருக்கிறவனை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர். One who is within me is சர்வ greater. வல்லவர். He is almighty. அவர் யுத்தங்களை He is நடத்துகிறவர். able to wage war. நல்லாதாங்க ஆராதிக்கிறோம். So we start. நல்லாதாங்க அறிக்கை பண்றோம். We confess. என்னதுங்க பூனை குறுக்கே பாஞ்சா கூட பயப்படுறோம். So why are we scared of little insects? என்னதுங்க ஒரு சின்ன காரியத்துக்கு பயப்படுறோம். Why are we afraid of little things? நம்ம தேவன் பெரியவர் என்று அறிஞ்சு வச்சிருக்கோம். We know that our God is great. நம்ம தேவன் வல்லவர் என்று அறிஞ்சு We வச்சிருக்கோம். know our God is powerful. நம்முடைய தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அறிஞ்சு Our வச்சிருக்கோம். God is able to challenge anything. ஏன் நடுங்குகிறோம்? Why do we shake and ஏன் tremble? போர்களை குறித்து பயப்படுகிறீர்கள்? Why are you afraid? ஏன் எரிச்சலை குறித்து பயப்படுகிறீர்கள்? Why are you afraid of all this? ஒன்றை நீங்கள் அஷூர் பண்ணுங்க. One thing you ought to understand. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். The Lord is with me. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். God is with me. நீங்க வாயை திறந்து சொல்லுங்க. You ought to open your mouth and கர்த்தர் confess. என்னோடு இருக்கிறார். Yes, the Lord is with me. எனக்கு ஒரு யுத்தங்கள் வரட்டும். Let the wars come against me. வழக்குகள் வரட்டும். Let the strivings come against me. என்ன வரட்டும். Let anything come against me. நான் பயப்படவே மாட்டேன். I would never நான் ever fear. பயப்படவே I would மாட்டேன். never ever fear. ஏனென்றால் Why? தேவன் என்னோடு இருக்கிறார். Because God is with me. தேவன் என்னோடு இருக்கிறார். God is with me. அதனால தான் பவுல் தைரியமாய் சொன்னார். Therefore Paul says, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. I would never depart from you. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை I would never ever forsake என்று you. அவர் சொல்லி இருக்கிறாரே. Since he has spoken like that, ஆகையினால் Therefore, நான் பயப்படேன். I would never fear. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. Let man say that he could do anything against me. சொல்லலாம். He could say that. என்ன சொல்லலாம்? What he could say. கர்த்தர் என்னோடு இருக்கிறாரையா. The Lord is with me. கர்த்தர் என்னோடு The இருக்கிறார். Lord is with me. நான் சொல்ல I அருமையானவர்களே, would say, dear ones, இந்த அருமையான காலை வேளை கர்த்தர் உங்களோட பேசுவாராக. this wonderful morning, let God speak to you. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். The Lord is with us. கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். The Lord is our help. கர்த்தர் நமக்கு வலது கையை பிடித்திருக்கிறார். The Lord has caught our right hand. ஆனால் ஏன் ஆண்டவரே எனக்கு இவைகள் எல்லாம்? Lord, why all this striving? அந்த கிதியோனை போல நாம் கேட்கலாம் ஒருவேளை. We may ask you, நீர் என்னோடு இருந்தால் எங்களுக்கு ஏன் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும்? if thou art with us, why all this struggle? ஏன் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும்? Why all these evil things have உங்களுடைய befallen மன us? வியாகுலத்தை தேவனுக்கு அறிந்திருக்கிறார். God is able to understand the இந்த sorrow of கேள்வியோடு man. நீங்கள் இங்கே வந்திருப்பீர்களானால் If you have come with this question in your கர்த்தர் mind, சொல்லுகிறார், the Lord says, உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். they would wage war against you. நீ எங்கேயும் ஓடாதே. You need not have to run anywhere. நின்று பார். Stand still. நின்று பார். Stand and see. நீ அமைதியாயிரு. Hold your peace. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். Hold your peace and know that I am God. நான் தேவன் என்று எப்ப தெரியும்னு தெரியுமானா? When would you know that I am God? நீ அமர்ந்திரு. If you hold your peace, நான் தேவன் என்று நீ அறிந்து கொள். you would know that I am God. அருமையானவர்களே, Yes, dear ones. உலகம் நம்முடைய தேவனை அறிய வேண்டுமானால் The world ought to know our God. நீங்களும் நானும் உட்கார வேண்டும். You and I have got to be seated. அமைதியாயிருங்கள். Let us hold our peace. தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். God is able to wage war for us. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதா. Glory be to the name of God. நீங்கள் அமைதியா நில்லுங்கள். Stand still. தைரியமா நில்லுங்கள். Stand boldly. ஆசா சொல்லுவான், அவர்களுக்கு முன்பாக எங்களுக்கு நிற்கிறதுக்கு பலன் இல்லை. We do not have the strength to stand before them. பெரிய நிற்க பலன் இல்லை. We don't have the strength to stand before them. நில்லுங்கள். Stand. அதனால தாங்க வேதம் சொல்லுகிறது, Is that the word of God? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி To confound the wise. தேவன் யாரை தெரிந்து கொண்டார் என்று Whom did God கேட்டால் choose? பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். He chose the mad ones. உள்ளவைகளை அவமாக்கும்படி To be இல்லாதவைகளையும் இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். so what is not to
to make it as what it ஒரு is. பெரிய ஞானி யுத்தத்துக்கு வராங்க. A wise man is coming for war. ஆண்டவருக்கு யார் வேணும்? Whom does God need? சொல்லுங்க. ஒரு ஞானி வந்தா தானே அவன் சண்டை போடணும். If he is a wise, ஆண்டவர் யுத்தத்துல யார் எடுப்பலாம்? ஒண்ணா நம்பர் பேக்குகள். he is a man who's scared. யாரை ஜெயிக்கிறதுக்கு? To whom to conquer? ஞானியை ஜெயிக்கிறதுக்கு To overcome the wise. ஆண்டவருக்கு ஞானி தேவையில்லை. The Lord does not require a wise person. இன்னைக்கு நம்ம ஏன் ஜெயிக்க முடியலன்னு Why we are not able to சொன்னா நாம overcome? அவனுக்கு மிஞ்சின ஞானி ஆயிரணும். அதான் ஆபத்து. ஆண்டவர் கையிட்டு உட்கார்ந்து We appear to be very wise than these people, therefore God is. ஒன்னு பேச தெரியும்னா எனக்கு 10 பேச தெரியும். So if you are able to speak one word, I can utter 10 words. என்ன ஒன்ன விட என்ன சாமானிய நினைச்சிட்டியானே? What do you think of me? You think below you, me below you. வேணுமான நமக்கு ஒரு வசனம் கூட இருக்கு. There is a verse for us. நீ விருட்சகம் இல்லாதவன் அபிஷேகம் பெற்றான். You are without circumcision, or whereas I have the anointing. What about the Lord? சும்மா இருப்பா. Stand still. Hold your peace. சும்மா இரு. Hold your peace. அதனால தாங்க ஆண்டோட தெரிந்து கொள்ளுதல் பெரிய மேன்மையான தெரிந்து கொள்ளுதல்ங்க. The election of God is simply இந்த wonderful. ஞானிகள் எல்லாம் பிடிச்சிருந்தா சண்டைக்கு ஒரு ஞானி வந்தா நம்ம விடுவோமா? Would we? ரெண்டுல ஒண்ணு அவனை பாத்துருவோம். So we'll somehow see. நமக்கு தேவன் பலன் கொடுத்திருந்தா ஒரு பலசாலி வரும்போது அவனை ரெண்டுல ஒண்ணு நாக் அவுட் பண்ணிடுவோம். When a strong man comes, we will definitely challenge him and try to அதனால தான் ஆண்டவர் ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு பைத்தியங்களை to பிடிச்சார். confound the wise, he chose the mad ones. நான் நினைக்கிறேன் அருமையானவர்களே, I think, dear ones, தேவனாய கர்த்தருடைய யுத்தம் எவ்வளவு அற்புதமானது. wonderful is the war of God. தேவன் நமக்காக யுத்தம் செய்யணும்னா If God has got to wage war for நீங்க us, அமர்ந்திருங்கள். you ought to hold stand. நீங்க நில்லுங்கள். You got to stand. நீங்கள் சும்மா இருங்கள். You ought to hold your peace. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord would fight your battle. ஹல்லேலூயா. Hallelujah. இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா உங்களுக்கு சொல்றேன். I tell you, even as a prophetical வாயை statement, திறக்காதீங்க. never ever open வாயை your mouth. திறக்காதீங்க. Do not open your mouth. தேவன் உங்களுக்காக வாயை திறக்கிறவர்களை தேவன் எழுப்புவார். There is God who would open his mouth for you. நீங்கள் கையை கட்டுங்க. Fold your hands. தேவன் உங்களுக்காக கை தூக்குறவங்களை தேவன் எழுப்புவார். God is there to stretch his hands against your enemies. நம்முடைய யுத்தத்தை தேவன் நடத்துவார். God is able to wage a war. ஆகையால் நீங்க நினைச்சிராதீங்க, ஐயோ எனக்கு குழி வெட்டுறாங்க, எனக்கு இதான் குழி, நான் சாக வேண்டியதான். So this is the place where I'm going to die. இல்ல Not so. கர்த்தர் உன்னோடு இருப்பாரானால் The Lord be with you. யுத்தம் வரும், The battles would come. பட் மேற்கொள்ள மாட்டார். They would never ever எப்பொழுது conquer என்று you. கேட்டால் நீ சும்மா இருந்தால். Only if you hold your peace. இரண்டாவதாக Secondly, இன்னொரு ஆயத்தை கர்த்தர் கையில கொடுத்திருக்கிறார். God has given another weapon. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 Chronicles 14ஆம் அதிகாரம் 14th chapter 8ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். 8th verse. யூதாவிலே ஆ. பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3,00,000 பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லாரும் பராக்கிரமசாலிகள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10,00,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராசே மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மராசேவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை கூப்பிட்டான். Asa cried unto the Lord his God. கர்த்தாவே, பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். நீங்கள் 12ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால், யார் முறியடிச்சா? Who smote the Ethiopians from Asa? யார் முறியடிச்சா? Who smote the Ethiopians? தேவன். It was God. கர்த்தர் முறியடித்ததினால் It was the Lord who smote the Ethiopians. அவர்கள் ஓடி போனார்கள். The Ethiopians fled. ஓடி போனார்கள்.
They fled. எப்ப ஓடி போனாங்க? When did they flee? ஆசா என்ன செய்தான்? What about Asa? அவனுக்கு விரோதமா ஒரு பெரிய சேனை அணிவகுத்து நிற்கிறார்கள். A great army has come against Asa. ஆசா என்ன செய்தான்? What does Asa do? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். He cried unto the Lord his God. Hallelujah. Hallelujah. நான் சொல்லுவேன், I would say, யுத்தத்தை இரண்டாவது ஜெயம் எங்கே ஒரு ஆயுதம் இருக்கு என்று கேட்டால், what is the second weapon for the battle? நம்முடைய ஜெபத்தின் மூலமாக. It's through our prayer. நீங்க ரத்தம் சிந்த வேண்டியதில்லை. You do not have to shed blood. ஆண்டவர் சொன்னார், The Lord said, இயேசுவை பிடிக்கும் பொழுது when they caught hold of பேதுரு பட்டயத்தை கையில வச்சான். Peter took a sword. ஒரே வெட்டிட்டான். With one strike he struck. ஆண்டவர் சொன்னார், பட்டயத்தை ஒரையில போடு. The Lord said, oh, put your sword in the sheath. பட்டயத்தை ஒரையில போடு. Put the sword in your sheath. பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினாலேயே சாவான். Those who take the sword would die by the sword. பட்டயத்தினால ஜெயிப்பான்னு சொல்லல. He never said he would overcome with the சிலர் sword. நினைக்கிறாங்க பட்டயம் எடுத்துட்டா பட்டயத்தினால ஜெயிச்சிரலாம். Some feel if they take the sword they can conquer. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? What about the Lord? பட்டயத்தை ஒரையில போடு. Take a sword and put it in your sheath. பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினால ஜெயிப்பான்னு சொல்லல, பட்டயத்தினால சாவான். He who takes the sword would not conquer, he would die by the sword. எத்தனையோ பேர் பட்டயத்தை எடுத்தார்கள். He took the sword. எத்தனையோ ராஜாக்கள் எழும்பினார்கள். So many kings rose up. அதிகாரங்களை செலுத்தி பட்டயங்களை எடுத்தார்கள். They took the power and took the sword. எல்லாமே அழிந்து நாசமாய் போனார்கள். Everything got destroyed. ஒருவேளை ஜெயித்தது போல தோன்றலாம். Probably it may appear as they have முடிவு won. ஜெயம் அல்ல. But the end is not victory. ஆனால் நான் தாழ்மையாய் சொல்லுவேன், I tell you humbly, கர்த்தரை நோக்கி பார்த்து கூப்பிட்ட ஒருவனும் இதுவரைக்கும் தோற்றதும் இல்லை, தோற்க போகிறதும் இல்லை. no one who has called unto God has never ever been defeated. ஒரு Nor பெரிய would he be யுத்தம் defeated. நின்ற வேளையிலே When there was a great war, ஆசா தேவனை நோக்கி கூப்பிட்டான். we find Asa crying unto God. தேவனே எங்களுக்கு இரங்கும். Said, Lord, have mercy on us. நீங்கள் 20ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்களானா 2 நாளாகம 20ஆம் அதிகாரத்திலே 2 Chronicles chapter 20 3ஆம் 4ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானா verses 3 and 4. யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக எதிரிகள் பெரிய அளவிலே வந்த பொழுது When the enemy came against King Jehoshaphat, யோசபாத் உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய சகாயம் தேடினான். Jehoshaphat proclaimed a fast and sought the help from the Lord. நான் சொல்ல அருமையானவர்களே, I would say, dear ones, இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா ஆயுதங்களை காட்டிலும், அது நைட்ரஜனா இருக்கலாம், அது எந்த அணுகுண்டா இருக்கலாம், எல்லா ஆயுதங்களை காட்டிலும் ஒரு வல்லமையான ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய முழங்கால். above all the weapons in நிறைய this world, பேருக்கு உங்களுடைய முழங்கால்களுடைய வல்லமை எனக்கு நிறைய பேருக்கு தெரியல. most of you know not the strength of your knees. நிறைய பேருக்கு தெரியல. Most of you know not. நான் நினைக்கிறேன், I think எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனை வந்து நின்னது. a great army came against King Hezekiah. அவன் கேட்டான், Said, யுத்தத்துக்கு என்னடா மந்திர ஆலோசனை, what is a magical யுத்தத்துக்கு என்னடா ஜெயம், what is a நான் victory? பட்டயத்தோட வந்திருக்கேன், I have come with a sword, நான் குதிரையோட I வந்திருக்கேன், come with the horses, நான் சேனையோட I வந்திருக்கேன். come with a great நீ army. பட்டயத்தை கொண்டு வர வேண்டியதுக்கு பதிலா Instead of bring the நீ sword, சேனையை கொண்டு வரதுக்கு பதிலா instead of bring your army, நான் 2000 குதிரை உனக்கு தர்றேன், அதுல ஏறதுக்கு நீ ஆளை கொண்டு வான்னு சொல்றேன், நீ ஜெபம் பண்ண போறேன்னு சொல்ற. I'll give you 2000 horses, bring the people. Instead of that you say you would go and pray. அவன் பரியாசம் பண்ணனான். He started mocking. எசேக்கியா என்ன பண்ணான் தெரியுமா? What about Hezekiah? நேரா தேவனுடைய ஆலயத்துக்கு போனான். Straight away he went to the temple of God. புத்தகத்தை திறந்தான். He opened the scripture. தேவனே, Said, God, கண்ணோக்கி பாரு, Lord, behold, கண்ணோக்கி பாரு. behold your eyes. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 37ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வசனங்களை வீட்டிலே வாசியுங்க. Isaiah 37 verses 14 to 20. அழுதான், ஆண்டவரே கண்ணோக்கி பாரும். He cried unto God, Lord, behold your enemy. ஆண்டவர் ஒரே ஒரு குண்டனை அனுப்பினார். He sent only one bomb. ஒரு தூதனை அனுப்பினார். He sent one angel. 1,85,000 பேரை ஒரே ராத்திரி சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டான். Overnight, the angel was able to destroy 185,000 of these people. நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், I think even in first செகண்ட் வேர்ல்டு வார், Second World War, எத்தனையோ வருஷமா நடத்தினானுங்க. was இவ்வளவு பேர் செத்தானா எனக்கு தெரியல, எத்தனை பேர் செத்தா எனக்கு தெரியல. I never ஆனா know. ஆண்டவருடைய வார்ல ஒரே நைட், The war of God, one night,
இதுவரைக்கும் எவனா கண்டுபிடிச்சுக்க தெரியல இந்த குண்டு. I do ஒரே not. குண்டுல 1,85,000 பேர் அவுட். 1,85,000 of his adversaries were destroyed. எப்படியா நடந்துச்சு? How come? உங்களுடைய முழங்கால்களுடைய பலத்தை நீங்களே அறியலங்க. You know not the power அதனால of யார் your யாரை knees. கூப்பிடுறீங்க? You're calling. யார் உதவி இல்லாம தேடுறீங்க? You're seeking the help of அங்க others. போனா உதவி வந்துருமா? If இங்க we போனா go, உதவி வந்துருமா? so if I go there, will I get help? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. Look unto the Lord and call. அவர் வந்து அப்பா இது என்னால முடியாத காரியப்பா, இது ஏன் பலத்துக்கு மிஞ்சின காரியப்பா, It's இது beyond my என்னால strength. முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கப்புறம் வேற யாராவது பாப்போம். If he says it is beyond my strength, then seek others. நான் சொல்லுவேன் அவரால கூடாத காரியம் ஒன்றுமே I will இல்லை. say there is nothing ever impossible to ஒன்றுமே him. இல்லை. Nothing. நீங்க கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு பாருங்க. Cry unto the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. என் அருமையான கர்த்தருடையவர்களே, My dear children of இந்த God. கர்த்தர் உங்களோட முகமுகமாய் பேசுகிறார். So God is speaking to you face நீங்க to face. எந்த பெரிய யுத்தத்தை சந்திக்கலாம். Whatever great war you may face. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. சங்கீதக்காரன் சொன்னார், The psalmist says, 109ஆம் சங்கீதம் Psalms 109, 3ஆம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். 3 and 4. Psalms 109. பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரமில்லாமல் என்னோடே போர் செய்கிறார்கள். முகாந்திரமே இல்லைங்க. No cause. என்கிட்ட போர் செய்யறாங்க. They are fighting against us. இதை எழுதுறது யார் தெரியுமா? Who wrote this? நாட்டுக்கு சக்கரவர்த்தி. He is a என்ன great emperor. செய்திருக்கணும்? What he ought to do? முகாந்திரம் இல்லாமல் போர் செய்கிறவனை இவனை தூக்கி கொன்னா கூட முகாந்திரம் இருக்கு. So it's nothing for him to fight these ஆனா people to தாவீது fight என்ன against him. பண்ணார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, David do? என் சிநேகத்துக்கு பதிலாக என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி நான் ஜெபம் கொண்டிருக்கிறேன். பண்ணிக்கிட்டு இருந்தேன். For my தாவீது எப்பப்பா ஜெபம் பண்ண? I gave myself unto prayer. When did எல்லாரும் you pray? விரோதிக்கிறாங்க. All these people went against எல்லாரும் எனக்கு விரோதமா பேசுறாங்க. me. All these people are speaking எல்லாரும் against me. யுத்தம் பண்றாங்க. All these people are waging நான் war. என்ன பண்றேன்னா, What about me? நான் ஜெபம் பண்றேன். I prayed to God. நான் ஜெபம் பண்றேன். I prayed to God. அவனுடைய சிங்காசனத்தை தேவன் ஸ்திரப்படுத்தினார். God was able to establish அவனுடைய his throne. சத்துருக்களை தேவன் பார்த்து கொண்டார். God was able to look after his நான் adversaries. சொல்றேன் I அருமையானவர்களே, would say, dear ones, நம்முடைய கையிலே தேவன் ஒரு பெரிய ஆயுதத்தை தேவன் தந்திருக்கிறார். God has given us a great weapon into our இன்றைக்கு hands. ஜெபத்தினுடைய வல்லமையை நீங்களும் நான் அறிய வேண்டிய முறையாக அறியவில்லை என்று நினைக்கிறேன். I think we know not the power of the prayer accordingly. கர்த்தர் நோக்கி கூப்பிடுங்க. Cry unto the Lord. யாக்கோபு பெரிய தந்திரக்காரன். Jacob was a deceiver. பெரிய தந்திரக்காரன். He was a great deceiver. எல்லாம் தந்திச்சு எல்லாம் கோட்டை கட்டிட்டான். He was able to build a great ஒரு fort. நாள் அவனுக்கு செய்தி வந்தது, One day news came to உன் him. அண்ணன் 400 பேரோடு வர்றான். Your brother is coming along with உன் 400. அண்ணன் 400 பேரோடு வரான். A band of 400 men. அந்த யுத்தத்தை சந்திக்க அவன் என்ன பண்ணுனான் தெரியுமா? What he did to face the war. இரவெல்லாம் கர்த்தரோடு போராடினான். Throughout night he strive with the Lord. இரவெல்லாம் கர்த்தரோடு போராடினான். He strive with the Lord God throughout night. ராத்திரி கர்த்தரோடு போராடினான். He strive with the Lord throughout night. காலையில ஒரு பெரிய சமாதானம் அங்கே இருக்கிறது. Morning there was great peace for ஒரு him. பெரிய அமைதி அங்கே இருக்கிறது. There was great quietness. அவன் நினைச்சே பார்த்திருக்க மாட்டான். He would never ever have என் அண்ணன் 400 பேரோடு வருகிறான். My brothers come with தேவனுடைய 400. நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of God. நான் சொல்லுகிற அருமையானவர்களே, I would say, dear one, தேவனோடு உங்களுக்கு போராடுகிற பழக்கம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எந்த மனுஷனோடும் போராட வேண்டிய அவசியமே இல்லை. if you have the experience of striving with God, you do not have to fight with any man. உங்கள் போராட்டத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். God is able to look after your battle. நான் போராட்டம் எங்க தெரியுமா? You know what பவுல் சொல்லுவார், Paul says? நான் ஜெபத்திலே போராடுகிறது போல Even as I am striving in prayer, நீங்கள் என்னோடு போராடுங்க. you ought to strive along with me. என்னோடு போராடுங்க. You ought to strive along with me. நம்முடைய போர்க்களம் ஒன்று இருக்கிறது அருமையானவர்களே. There is a battlefield for us. மாம்சத்தோடு நமக்கு இருக்கு, போராட்டம் இருக்கிறது. There is a battle for us. எங்கே போராடுங்கள்? How do you have to wage war? ஜெபத்திலே போராடுங்க. You have to wage war in your முழங்கால்களை on your knees. You have to wage தேவனுடைய war. நாமத்துக்கு மகிமை Glory be to the உண்டாவதாக. name of God. நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையா சொல்லுவேன். I tell you humbly in the name of Jesus. 1967 நினைக்கிறேன், 1967 ஆண்டு நினைக்கிறேன். 1967, I believe. இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக
against Israel. 13 தேசங்கள் கூடினார்கள். 13 nations rose against Israel. இஸ்ரவேல் மேப்ல ஒரு சின்ன இடத்துல இருக்கு. Israel is a small area in the map of the world. எகிப்திய அதிபர் நாசர் சொன்னாரு, Nasser, the leader of Egypt, said, இந்த இஸ்ரவேல் என்கிற மூட்டைப்பூச்சியை நசுக்கி மத்திய தரைக்கடல்ல தூக்கி எரிஞ்சிட்டு இஸ்ரவேல் என்ற பெயர் இந்த உலக வரைபடத்துல இல்லாமல் ஆக்கிருவேன்னு சொன்னார். I will destroy this bug Israel completely and see to it that it is thrown into the sea. பெரிய காரியம் அல்ல. That was nothing for him. ஏனென்றால் அவ்வளவு பெரிய சேனை அவள் கையில இருக்கிறது. He had a great army. 13 தேசங்கள் கூட இருக்கின்றன. 13 nations had gathered against Syria, Israel. Jordan, எத்தனையோ countries கூட இருக்கிறது. You find Syria, Jordan and all these countries were against அவங்க Israel. நினைச்சாங்கன்னா இது மூட்டை பூச்சி தான். So it's just a small bug. ஆனால் அமெரிக்காவில் இருந்து ஒரு போதகர் அவசரமாக நாசருக்கு ஒரு கடிதம் எழுதினார். A preacher from America wrote to Nasser immediately. சில வேத வசனங்களை அவர் கோட்பாடு பண்ணி எழுதினார். Quoted certain verses. நீ இஸ்ரவேலுக்கு விரோதமாக நீ வருவாயானால், if you rise against Israel, இஸ்ரவேல் ஜனங்களை நீ சந்திக்க மாட்டாய். you will not face the people of அந்த Israel. இஸ்ரவேலுடைய சேனை கர்த்தர் ஒருவர் அங்கே இருக்கிறார். There is a captain of the host, the நீ Lord. அவரை சந்திப்பாய். You ought to meet the வேத God. வசனத்தின்படி According to the word நீ of God. பெண்டுகளை போல முக்காடிட்டு கொண்டு திரும்ப வருவாய். So you would be defeated if you face this ஏனென்றால் இது great வேத வசனம். God. The word of God. வேதம் சொல்லுகிறது, The word says, உன்னை தொடுகிறவன் he who touches ஏன் கண்மணியை தொடுகிறான்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். touches the apple of my eye, said the Lord. ஆகையால் விரோதமாய் யுத்தம் பண்ணாதே என்று எழுதினார். So do not wage war against Israel. பல எச்சரிப்புகள் அவருக்கு வந்தது. Many warnings he received. பட் அவர் அதை மீறினார். He threw away all the- 1967 ஆண்டிலே 1967. இஸ்ரவேலருக்கு ஒரு பெரிய பண்டிகை இருக்கிறது, யாம் கப்பூர் என்ற ஒரு பண்டிகை. There's a great festival in Israel. யாம் கப்பூர் என்று சொன்னால் பரிசுத்த உபவாச நாள். Yom Kippur means a holy fasting day. அந்த நாள்ல நம்மள மாதிரி ஃபாஸ்டிங் இருக்க மாட்டாங்க. They will not fast like us. மார்னிங் 6 to ஈவினிங் 6 தண்ணி கூட தொட மாட்டாங்க. Morning 6 to evening 6 they will not have a drop. முழுவதும் தேவ சமூகத்திலே விழுந்து They would fall. போர் வீரர்கள் துப்பாக்கிகளை தொட மாட்டார்கள். The soldiers would not take the. எந்த ஆபீஸ்ல வேலை நடக்காது. So no. எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தில் இருப்பார்கள். All will தேவ be சமூகத்திலே there. கடந்து கதறி கொண்டு They கிடப்பார்கள். will be in the presence of God and cry. எதிரிகள் அந்த நாளை தெரிந்தெடுத்தார்கள். The adversaries selected இந்த that நாள்ல யுத்தம் பண்ணினால் This day, அவங்க யுத்தத்துக்கு ஆயத்தமாறதுக்குள்ள Before they அவங்களை prepare. அழிச்சிடலாம். Before they prepare themselves for the war, we can destroy. ஆகையால் பரிசுத்த உபவாச நாளை பிரதான ஆசாரியன் ஆரம்பித்தான். So the priest started proclaiming the fast. இவர்கள் யுத்தத்தை டிக்ளேர் பண்ணினார்கள். And these people declared war. நாலா பக்கத்தில் இருந்தும் 13 திசையில் இருந்து எதிரிகளுடைய குண்டுகள் விழுந்தன. So from all the four sides there was bombing from 13 nations இவங்களுக்கு against என்ன them. செய்யறது? எல்லாரும் ஆலயத்தில் இருக்கிறாங்க. All these people are crying unto God. சாஷ்டாங்கமாய் விழுந்து யெகோவா They fell flat before God. எங்களை They காப்பாற்றும். started saying Jehovah, எங்களை காப்பாற்றும். Jehovah, save எங்களை us. காப்பாற்றும். Save us, my God. எல்லாரும் கதற தொடங்கினாங்க. Started crying unto God, asking God to save them. நடந்து என்ன தெரியுமா? You know what happened? தேவனுடைய பலிபீடத்தில் இருந்து Even from the altar of ஒரு God, சின்ன தென்றல் காற்று வெளியே வந்தது. a small wind, a soft wind அந்த proceeded. காற்று வெளியே வந்து வேகமாக மாறியது. The wind came out and changed. இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய பெரிய தேவதாரி விருட்சங்கள் மிக உயர்ந்த மரங்கள் இருக்கின்றன. So there are great, high, tall trees in the land of அந்த Israel. தேசம் பாலுக்கும் தேனுக்கும் விசேஷித்த பெயர் பெற்றவை. Land flowing with milk and honey. நம்முடைய நாட்டை போல உள்ள தேன் அங்கில்ல, அங்க அருமையான தேன் கிடைக்கும். That honey there is so pure, so sweet, so wonderful. அந்த தேனீக்கள் பெரிய பெரிய கூடுகளை கட்டியிருக்கும். The honeybees used to make big nest. அந்த தேனீக்கள் சொல்றதை விட More than எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, எங்கள் ஊர்கள்லாம் சொல்லுவாங்க கடந்த தேன் சொல்லுவாங்க. குளவிகள் bee, பெருசா இருக்கும். அது வந்து தேன் வந்து பெருசா சிவப்பா நல்ல honeybee வண்டு பெருசா இருக்கும். கடந்த தேன் சொல்லுவாங்க. says honey. நல்ல உயரமான இடங்கள் கூடு கட்டும், பெரிய கூடுகளா கட்டும். So vast. அந்த மாதிரி இஸ்ரேல்ல பெரிய கூடுகள் அங்க இருக்கும். So they had built great இந்த nest. காற்று போய் This wind went and இந்த கூடுகள் எல்லாம் உடைச்சு கீழே தள்ளிச்சு. broke all the nest built by the honeybees.
இந்த தேனீக்களுக்கு பயங்கர கோபம் வச்சிருந்த honeybees were. ஆண்டவர் அன்றைக்கே சொன்னாரியா பழைய ஏற்பாட்டுல குளவிகளை கொண்டு உங்களை துரத்துவேன். He would send the hornets and chase குளவிகளை them. கொண்டு He would send the hornets. அடிச்ச அடியில இந்த குளவிகள் எல்லாம் காத்து அடிச்சிட்டு போச்சு பாருங்க. Wind took the எல்லாம் எதெல்லாம் ஹெல்மெட் போட்டு உட்கார்ந்துருக்கான், எல்லாம் கன் வச்சுட்டு குண்டு வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான் எல்லாம். All of them are seated with the helmet and the gun. கரெக்டா கோலியாத் மண்டையில அடிச்ச மாதிரி கல்லு இந்த குளவிகள் போய் அவன் நெத்தியில போட்டதுதான். டேங்க விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டான். The hornets went and struck the adversary. The adversaries had no other go but to leave the tank and gun and run away from the நான் place. சொல்ற கிறிஸ்தவ கதை இல்ல, இது சரித்திர உலக சரித்திரம். 1967 யாங் கபூர் வார போய் வாசித்து பாருங்க. I tell you, it is not a Christian story, it's a historical evidence. Go and read about this ஜனங்கள் war. திரும்பி வந்தார்கள். The Israelites came back. இவர்கள் ஆயுதத்தை எடுத்து They took அவர்களோட கதையை முடிச்சாங்க. they took their own their adversaries weapons. 7 நாளிலே யுத்தம் முடிந்தது. In 7 days of war. எழுத்தின்படியே எகிப்து அதிபர் நாசர் முக்காடு போட்டுக்கொண்டு தெருவிலே அழுது கொண்டே போய் கடைசியாக செத்தே போனான். Literally, Nasser put a veil on his head, started weeping round about the streets of Egypt, and ultimately he died. நான் சொன்னேன், இஸ்ரவேல் தேவன் இன்றைக்கு இருக்கிறார். The God of Israel is alive. இன்றைக்கு இருக்கிறார். He is alive. ஆபிரகாம் தேவன் இன்றைக்கு இருக்கிறார். The God of Abraham is alive. ஈசாக்கின் தேவன் இன்றைக்கு இருக்கிறார். God is alive. அவர் சொன்னார், நான் நேற்று இன்று மாறாம இருக்கிறேன். He says, I am unchanging. என் Yesterday, கிரியைகள் today, and மாறாதவைகளப்பா. forever. He is unchanging. ஏன் ஆண்டவர் கிரியை செய்ய முடியல? Why God is not able to work? ஏன் கிரியை செய்ய முடியல? Why is He not able to work? நான் சொன்னேன், நீங்க கூப்பிடல. I would say, you're not நான் called him. கூப்பிடல. You're not called நீங்க him. கூப்பிட்டு பாருங்க. Call him and see. நான் சொல்ல அருமையானவர்களே, I would say, dear ones, நம்முடைய கையில ஒரு பெரிய ஆயுதத்தை நாம் வைத்துக்கொண்டு having kept a great நாம் அதை weapon, உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது if you are not utilizing நம்முடைய the weapon, மதியினம், it's our நம்முடைய foolishness. முட்டாள்தனம். It's our foolishness. We are not able to utilize the weapon that God has given. நான் சொல்லுவேன், I would வெறும் say, சோத்துக்கும் வெறும் வீட்டுக்கும் just for food வெறும் and house, துணிக்கும் just for garments. அதுதான் இன்னைக்கு ஜெபத்தை பயன்படுத்துறாங்க. It's only for that you are practicing. ஜெபத்தை எதுக்கு பயன்படுத்துறீங்க? Why? சோறு போடுறதுக்கா? No, is it to feed you? ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். God எங்களுக்கு grant us துணியை a daily தாரும். food. இல்ல இல்ல. Grant us a cloth. எதிரிகளை வீழ்த்துவதற்குள்ள பெரிய ஆயுதத்தை தேவன் நம்முடைய முழங்கால்ல வச்சிருக்கார். God has given us a great strength on our knees to destroy the enemies. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. எனக்கு அருமையானவர்களே, Dear children of உலகம் என்ன ஆயுதங்களை கண்டுபிடிக்கட்டும், Let the world உலகம் என்னத்தெல்லாம் கண்டுபிடிக்கட்டும், let the world invent several தேவனுடைய weapons. நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. அதிகார வர்க்கங்கள் அதிகாரத்தை வச்சு மேலே பாராட்டுறாங்க. They are boasting about their powers. நான் நினைக்கிறேன் ஸ்காட்லாந்து ராணி, நினைக்கிறேன் ஸ்காட்லாந்து குவீன், Queen of Scotland, அவ சொன்னாலாம், she said, அணுகுண்டுக்கு பயப்படுகிறதை காட்டிலும் more than fearing the atom bombs, அந்த மனுஷனுடைய முழங்காலுக்கு நான் பயப்படுறேன்னு சொன்னாலாம். I fear the knee of that man. நான் சொல்ல அருமையானவர்களே, I will tell you, dear ones, நீங்களும் நானும் முழங்கால் பட வேண்டிய முளையாக முழங்கால் படியிடுவோம். ஆனால் if we bow down our knees according to the நாம் scriptures, பயந்தவர்கள் அல்ல, நாம் பயப்படுத்துகிறவர்கள். we would not be afraid, we would scare the others. நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. You do not have to be நாம் afraid. மற்றவர்களை பயப்படுத்துகிறவர்களாக இருப்போம். We would make others afraid when they look at பெரிய us. ஆயுதத்தை நம்ம கையிலே வைத்துக்கொண்டு God has given a great இன்னைக்கு weapon. நம்ம ஜெபத்துக்கு எதுக்கு பயன்படுத்துகிறோம்? So why do we utilize our prayer? அன்றைக்கு தானியேலுக்கு விரோதமாக கையெழுத்து வைக்கப்பட்டது. So it has been signed against the nation. நல்லா தெரியும், No pretty way. கையெழுத்து வச்சாச்சுன்னு தெரியும், They have signed against the nation. அதிகாரம் சைன் பண்ணியாச்சுன்னு The தெரியும். authorities have signed against the nations. அவனுக்கு தெரியும், வழக்கமா ஜெபம் பண்ண போனா. He knows to pray tradition. இந்த அதிகாரத்துல கையெழுத்து போடுறத காட்டிலும் இன்னொருவர் இருக்கிறார் கையெழுத்து There போடுற. is another who is going to sign the order more than sign. இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். So we read all this. தானியேலின் தேவன்னு சொல்றோம், We say God of Daniel, எஸ்தரின் தேவன்னு சொல்றோம், God of Esther. தேவன் காரியங்களை மாற்றுகிறார் என்று சொல்லுகிறோம். God is able to change the factors. பட் இன்றைக்கு எஸ்தரை போல ஜெபிக்கிறவங்க எத்தனை பேர்? How many of us pray like Esther? ஒருவர் கேட்டாரு, A certain person asked. எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள் இன்றைக்கு. They say, where is the God of Elijah? ஆனால் இன்றைக்கு எலியாக்கள் எங்கே என்று கேள். You ask us, where are the Elijahs? என்ன கேக்குறாங்க? What do they ask? எலியாவின் தேவன் எங்கே? Where is the God of Elijah? அவர் அங்கதான் இருக்கிறாரு. He is there. பட் இன்றைக்கு யார் தேவன்னா, Who's needed? அவரை கிரியை செய்ய பண்ணுகிற எலியாக்கள் தேவை. Elijahs are needed that God may work in them. தேவன் மாறாதவராய் இருக்கிறார்.
God is unchanging. தேவன் மாறல. God has not changed. இன்றைக்கு எலியாவின் தேவன் உயிரோடு இருக்கிறார். So he is there to see Elijah. எனக்கு தேவை யாரு? Who do I need? எலியாக்கள் தேவை. We need Elijahs. தேவனை இறங்கி பண்ண எலியாக்கள் தேவை. Elijahs are needed to bring God down. நமக்கு யுத்தங்கள் வரும். The wars would come against us. போர்கள் வரும். Battles would come against us. நீங்க போராடாதீங்க. You do not have to fight. நீங்க கர்த்தருக்கு முன்பாக உங்கள் கைகளை உயர்த்துங்க. Raise up your hands before the Lord. தேவனை நோக்கி கரங்களை ஏறெடுங்க. Raise up your hands before the Lord God. தேவனை நோக்கி கூப்பிடுங்க. Cry unto the Lord God. பலமுள்ளவனை கொண்டாயிலும் பலவீனனை கொண்டாயிலும் கிரியை செய்வதற்கு தடையே இல்லை. Either through the strong or through the weak, there isn't any obstacle whereby God would not work. ஒரு பெரிய மிருக காட்சி சாலையிலே In a zoo, ஒரு பெற்றோர் தன்னுடைய பையனை அழைத்து கொண்டு போனார்கள். the parents brought about. அங்கே ஒரு கரடி கூண்டுக்குள்ளே இருந்தது. A bear was there in அது a cage. அப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு சின்ன குட்டி இருந்தது. Some days back, it gave birth to a அது small தன்னுடைய cub. குட்டியை மடியில வைத்து அப்படி உட்கார்ந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டே போனாங்க. So எல்லாரும் என்னெல்லாம் போட்டாங்க, சாப்பிட்டுட்டு அது அந்த கரடி அந்த கூண்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. the bear is seated in the cage along with its young one. People are feeding it. பையன் விளையாட்டாக ஒரு கல்லை எடுத்து கரடி அடிச்சான். Playfully, a boy threw the stone. அது கரடி மேல நல்ல மண்டை மேல பட்டுச்சு. It hit on the head of the bear. அது ஒரு உரிமிச்சு. It started grunting. ஒரு முறைச்சது உரிமிட்டு அப்படியே விட்டுடுச்சு. It started grunting. It started staring. ரெண்டாவது கல்லை அடிச்சான். Second stone it threw. ரெண்டாவது கல்லும் அதுக்கு மேல பட்டுச்சு. It went and hit the bear. அதுக்கு நல்லா வலி எடுத்துச்சு போல் இருக்கு. It pained. திரும்ப ஒரு உரிமி ஒரு முறைச்சது. It started grunting and. மூணாவது கல்லை அடிச்சான். இவனுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. அந்த கரடி கூச்சல் போடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. This chap was very delighted. மூன்றாவது கல்லை தூக்கி போட்டான். He took the third stone and அதோட மடியில இருந்த அந்த குட்டியின் மேல பட்டுடுச்சு. it hit the young cub. அந்த குட்டிக்கு ரொம்ப வலிச்சது நினைக்கிறேன். I believe the cub was in agony. உடனே ஒரு பெரிய ஒரு அலறுதல், அந்த குட்டி வலி தாங்காம The young அலறுதல். The young one started crying because of pain. நடந்து என்ன தெரியுமா? You know what happened? அந்த குட்டியை தூக்கி ஓரமா வச்சது. It kept the cub aside. நேரா வந்து தன்னுடைய கூண்டு கம்பிகளை பிடிச்சு ரெண்டு ஆட்டுச்சது. It shook the bars of the cage. அந்த கம்பி தெரித்தது. And the bar was broken. நேரா வந்து அந்த பையனை பிடிச்சு இழுத்து Straight away took the lad. உடல் தலையை எல்லாம் கிழிச்சு எறிஞ்சிருச்சு. So it tore the abdomen of the boy. எல்லாம் அலறினாங்க. All of them are crying. தன்மேல் பட்ட போது அமைதியா இருந்துச்சு. It was silent. ஆனா தன்னுடைய பிள்ளையின் மேல் பட்ட பொழுது When it கிரியை செய்ய ஆரம்பிச்சது. started working. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, Therefore the Lord said, உன்னை தொடுறவன் என் கண்மணியா தொடுறான். He who touches you touches the apple of அருமையான my eye. கர்த்தருடையவர்களே, I tell you, ஒருவனுக்கு எப்ப முடிவு காலம்னு தெரிஞ்சது, when is the end time? கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் கை வைக்கிறாங்க பாருங்க, அதான் முடிவு When காலம். they place their hands upon the children of God, that is their end நீங்க time. என்ன செய்றீங்க? What about you? அமைதியா இருக்கிறது மாத்திரமல்ல, Not only you ought to remain still, ஆண்டவரை நோக்கி நான் காதறுகிறேன். cry unto your Lord God. காலங்களிலே என்னுடைய கைகளை நான் விரிக்கிறேன். During the night hours, I stretch my hand to யாக்கோபு the Lord. ராத்திரியெல்லாம் ஆண்டவரோடு போராடினான். Jacob strove with the Lord throughout the night. அவனுடைய முடிவு, யுத்தத்துக்கு முடிவு வந்தது. So there was an end for the war. மூன்றாவதாக Thirdly, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. glory be to the name of God. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 2 Chronicles chapter 17ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. verse 17 onwards. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றான். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள். பயத்தோட இல்ல, கம்பீரத்தோட துதித்தார்கள். The Levites stood up to praise the Lord God of Israel with a loud voice on high. 22ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது யூதாவுக்கு விரோதமாக பதிவிருந்தவர்களை தேவன் அழிச்சார். We find the Lord destroying the children of Ammon and Moab
when they began பெரிய to sing and யுத்தம் நடந்து praise, கொண்டிருக்கிறது. there was a great war. தேவனுடைய என்ன பண்ணாங்களா? கம்பீரமா தேவனை துதிச்சாங்க. Started singing and praising God. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், I tell you, நில்லுங்கள், stand, தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், look unto God and cry, and தேவனை ஆராதியுங்கள். worship God. இன்னைக்கு நிறைய பேருக்கு தேவனை துதிக்கிறதுனுடைய வல்லமை தெரியாது. Many know not the power of praise. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. இன்னைக்கு செய்திகளுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட ஜனங்கள் தேவனை துதிக்கிறது கொடுக்கிறது இல்ல. More than giving importance to news, they don't give importance to God. அவர்கள் தேவனை துதித்தார்கள். They started worshiping and praising துதித்துக் God. கொண்டிருக்கும் பொழுது, Even while they were துதிக்க praising, தொடங்கின பொழுது they started தேவன் யுத்தம் செய்ய தொடங்கினார். God started waging war. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the name of God. ஒரு தேவனுடைய பிள்ளை யுத்தத்தை எப்படி சந்திக்கிறான்? How does a child of God face the battle? ஒரு கம்பீர சத்தத்தோடு With a great தேவனை voice, துதிக்கிறான். with a great praise. சிலர் நினைக்கிறாங்க, Something, எங்க துதிக்கணும்னு சொன்னா Where do we have கோயில்ல நல்ல கொட்டடிச்சு நல்ல மேளம் வாசித்து நல்ல ஆடல் பாடலோட ஆண்டவரை துதிச்சு பெரிய வெற்றியை நினைக்கிறாங்க. they feel only praising and worshiping is there in the church. நான் தாழ்மையாக சொல்லுவேன், I tell you humbly, நம்முடைய வாழ்க்கையிலே யுத்தங்கள் எழும்புகிற வேளைதான் கர்த்தரை துதிப்பதற்குரிய வேளை. in our life, only when battles can come against us, that's the time when we praise God. கம்பீர சத்தத்தோடு ஆண்டவரை ஆராய்த்து பாருங்க. With a joyful noise, let us praise God. ஏன் தெரியுமா? You know why? தேவன் எங்க இருக்கிறார்? Where is God? தேவன் எங்க இருக்கிறார்? Where is God? துதிகளின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். God abides in praise. நான் சொல்லுவேன், I would say, நம்முடைய துதி தேவனுடைய சிங்காசனத்தை கீழே இறக்கி கொண்டு வருகிறது. our praises are able to bring the throne of God. எனக்கு அருமையான கர்த்தருடையவர்களே, Dear children of God, நான் இதை படிச்ச அறிவில் சொல்லல, I don't say because of the learned knowledge. எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன். With all fear, I tell you, இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் 2 ஆராதனை நிரம்பி உட்கார்ந்து இருக்கிறீர்கள். probably you are filled up for these 2 worships. ஆனால் இந்த நிரம்புதலுக்கு தேவன் என்னை நடத்தின வழி கொஞ்சம் அல்ல. It's not a small way that God has led me whereby the church is being filled up. வெளியில இருந்து எத்தனை போர்களை நான் சந்தித்திருக்கிறேன். So I have faced battles from outside. இனிமேல் இங்கே ஊழியமே செய்ய முடியாத நிலையை நான் சந்தித்திருக்கிறேன். I have come across circumstances where I could not minister any further. சங்கீதக்காரன் சொன்னது போல, Even as the psalmist, நான் நம்பினவர்கள் பிராண சிநேகிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்ததை நான் அறிவேன். even my familiar friend rose against me and started working against me. நான் சோர்ந்து போய் தளர்ந்து போய் இனி இந்த ஊழியமே செய்ய முடியாத நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன். Came to a state when I was faint and weary. I could never ever serve God further. ஆனால் எல்லா தாழ்மையோடு நான் சொல்லுவேன், With all humility, I நீங்கள் tell இன்றைக்கு you, எனக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். you may see the ஆனால் இந்த blessings. ஆசீர்வாதத்துக்கு தேவன் என்னை நடத்தின வழி சாதாரண வழி அல்ல. Way that God led me to come across this blessing is not a common way. எத்தனை யுத்தங்களை நான் சந்தித்திருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். I know how many wars I had to face. ஒருவேளை என்னுடைய காலத்துக்கு பின்பதாக சொல்லப்படும். Probably after my period. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. எத்தனை எரிச்சல்கள், The envy, எத்தனை தேவையில்லாத காரியங்கள், unwanted factors. இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடம். God taught me a lesson. நீ எனக்கு நன்றி சொல்லு. So I am able to thank நீ God. எனக்கு நன்றி சொல்லு. You thank me. நீ எனக்கு துதி. You praise me. யுத்தத்தை கண்டு மாத்திரம் அல்ல, Not only well உங்கள் seen, வாழ்க்கையில துதி என்பது ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டிய ஒரு பெரிய பாக்கியம். in your life, praise is a privilege. ought to be found. Every day ஒவ்வொரு நாளும். நீங்கள் ஆண்டவரை துதியுங்கள். So you ought to praise God. துதியுங்கள், ஆராதியுங்கள். You ought to praise and worship நான் சொல்ல God. அருமையானவர்களே, I would say, dear ones, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, the word of God says, 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் Chronicles chapter 13, வாசித்து பாருங்கள். 2 நாளாகமம் 13ஆம் அதிகாரம், தயவு செய்து 13, 13ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். யெரொபெயாம் அவர்களுக்கு பின்னாக வரத்தக்கதாக ஒரு பதிவிடையை சுற்றி போக பண்ணினான். அப்படியே அவர்கள் யூதாவுக்கு முன்னிருந்தார்கள். அந்த பதிவிடை அவர்களுக்கு பின் இருந்தது. அந்த பதிவிடை அவர்களுக்கு பின்னாலே இருந்தது. யூதா ஜனங்கள் திரும்பி பார்க்கிற போது முன்னும் பின்னும் யுத்தம் நடக்கிறதை கண்டு, முன்னும் பின்னும் சண்டை எங்க நடக்கு?
When Judah looked back, behold, the battle was before and behind. பிரதர், பின்னால யுத்தம் வந்தா முன்னால ஓடிரலாம். So if the war is behind, you can run ahead. முன்னால யுத்தம் வந்தா திரும்பி ஓடிரலாம். If the war is before you, you can turn back and run. முன்னாலே ஓட முடியாது, You cannot run ahead. பின்னாலே ஓட You முடியாது. cannot run back. சென்டர்ல இருக்கறாங்க. They are found in between. இஸ்ரவேல் ஜனங்களுடைய யுத்த தந்திரங்களில் ஒரு பெரிய தந்திரம் இது. This is the great. எப்படியோ சுற்றி வளைச்சி முன்னாலே பின்னாலே பிடிச்சிட்டாங்க. Somehow they ambushed and catched. முன்னாலே யுத்தம், Front area. பின்னாலே யுத்தம். Battle ahead and battle என்ன behind. பண்ணலாம்? What can be done? அப்பதான் பூரியைகளை ஊதுனாங்களாம். It is only வாஸ்து then. பாருங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆசாரியர்கள் பூரியைகளை முழக்கினார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரித்தார்கள். யூதா மனுஷர் ஆர்ப்பரிக்கிற போது தேவன் யெரொபெயாமையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அபியாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்தார். தேவன் முறியடித்தார். It was God who smote Jeroboam and all Israel before Abijah and Judah. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. Men of Judah. எங்க யுத்தம்? Where was the war? முன்னால யுத்தம். War before them. எங்க யுத்தம்? Where is the war? பின்னால யுத்தம். War behind. எங்கேயுமே போக முடியாது. You could not go anywhere. அந்த வேளை அங்க ஆர்ப்பரிக்கிற வேளை. Only that is the time when you ought to. ஆலயத்துல வந்து ஆராதிக்கிறது ரொம்ப ஈஸி. It's very easy to come and praise God in the பாடி church. தேவனை தொழுது கொள்ளுகிறது ரொம்ப ஈஸி. It's very easy to praise and worship God. Yeah. முன்னாலேயும் பின்னாலேயும் நெருக்கத்தை அனுபவிக்கும் பொழுது, So when you face constraints before and behind, எங்கேயுமே தப்ப முடியாத யுத்தம் நடக்கும் பொழுது, when there is war, when there is no way for you தேவ to escape, ஜனங்கள் கையிலே தேவன் ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறார். God has placed a weapon in the hands தேவ of the children ஜனங்கள் of God. தேவனை ஆராதிக்கும் பொழுது, The children of God worship God. இஸ்ரவேல் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர், God who abides amidst the praise. முன்னாலே பின்னாலே இருக்கிற சேனைக்கு நடுவாக தேவன் இறங்கி We find வருகிறார். God descending amidst the children of Israel. வேதத்துல அருமையான வசனம் இருக்கிறது. It's a wonderful verse. 139ஆம் சங்கீதம், Psalms 139, தயவு 5ஆம் வசனம் பாருங்க. verse 5. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். Thou hast beset me behind கர்த்தர் எப்ப and கை before. வைக்கிறாரா? When has he laid his hand upon us? கர்த்தர் எப்ப கை வைக்கிறாரா? When the Lord is able to lay his hand on us. சொல்லுங்க. 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கும்போதா? வைக்க மாட்டாரு. 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றேன், கர்த்தாவே கையை வையும் கையை வையும் 40 கையை வையும். days we go on fasting and say, Lord, place your hand on us. மகனே உன்மேல் கர்த்தர் கை வைக்கிறார்னு வைக்க மாட்டாரு. Son, the Lord is placing a hand on you. God எப்ப will கை not. வைக்கிறார்னா, When does he place his hand? முன்னாலேயும் பின்னாலேயும் நெருக்க வந்துடுச்சு. When you are beset behind and before. இப்போ எங்க பார்க்கலாம்? What does? சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்றது, I tell you, இந்த உலகத்துல 4 திசை தான் இருக்கு. in this world there are கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. north, 4 வாசல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தது ஒரு முளை கயிறு தான் இருக்கு. there's a measure of hand. அதோட சாப்டர் ஓவர். The chapters end. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு 5வது வழி இருக்கு. For the children of God, there is the 5th way. உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியல வழி சொல்லி தரேன். You may not know the way, but I'll tell உலகத்துக்கு you. 4 வழி மூடிடுச்சுன்னா அவ்வளவுதான் சாப்டர் ஓவர். If the 4 ways are closed, the chapter is ended for a worldly man. தேவனுடைய பிள்ளைக்கு 5வது வாசல் இருக்கு. For the child of God, there is the 5th door. அதுதான் மேல. That is. இந்த வாசல் அடைக்கவே முடியாதுங்க. That is heaven. You can never close that. இந்த டோரை க்ளோஸ் பண்ணவே You முடியாது. can never close the door to heaven. அதான் சங்கீதக்காரர் சொன்னாரு, The psalmist says, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். I lift up my eyes for the help that cometh from above. எங்க இருந்தாலும் ஒத்தாசை வந்துச்சா ஒரு பக்கத்துல வராது. Help could never come. நீங்க நினைக்கலாம் அந்த பெரிய பர்வதத்தை பார்த்துட்டா அங்க இருந்து வந்துரும். Looking at the இங்க great பார்த்தா mountain. இங்க இருந்து வந்துரும். So you could get அங்க help பார்த்தா here இங்க and வந்துரும். எங்கே வராது. From எல்லா nowhere. டோரையும் ஆண்டவர் கிளியரா க்ளோஸ் பண்ணி. God has closed all the doors for you. ஒத்தாசை எங்க வரும் தெரியுமா? Where doth help? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலே இருந்து From வரும். God who created heaven and earth, help cometh from him. பிரதர், எந்த பர்வதம் ஒளியட்டும் பிரதர். Brother, let the mountains be மலைகள் scattered. விலகட்டும், பர்வதங்கள் நிறைவேறட்டும். Let the mountains be taken நான் apart. நம்புகிற பர்வதம் என்னை கைவிடவே I விடாது. believe the mountain that I believe would விடவே never மாட்டார். forsake me. விடவே He மாட்டார். would never ever leave me. நான் என்ன செய்கிறேன்? What about me? யுத்தம் எனக்கு விரோதமா எழும்புகிறது. Let the battle raise again. முன்னால யுத்தம், பின்னால யுத்தம். Battle before me and behind me. நான் என்ன செய்கிறேன்?
What about me? ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன். Lord, I praise thee. கம்பீர சத்தத்தோடு வெற்றி முழக்கத்தோடு With a great shout, with a பயத்தோடு இல்ல. shout of triumph. பயத்தோடு இல்ல. Not with fear. அவநம்பிக்கையோடு இல்ல. Not with unbelief. கம்பீரத்தோடு துதிக்கிறேன். With a voice of joy. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord is able to wage war for us. கர்த்தருக்காக நில்லுங்கள். Stand for the Lord. கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். Call unto the Lord. கர்த்தரை கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். Shout unto the Lord with a great voice. கடைசியாக Lastly, 1 சாமுவேல் 24 அதிகாரம் 1 Samuel chapter 24, 16 வசனம் வாசிங்க. 16th verse onwards. தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு ஒரு நன்மை பெரிய யுத்தத்தை தாவீது சந்திக்கிறான். David is facing a great war. இது அவன் சந்திச்ச பெரிய யுத்தம். This was a great war. நல்ல வாலிப நாளில் Even during his கல்யாணம் பண்ணின அந்த வாரத்திலேயே மனைவியை கூட விட்டுட்டு ஓட வேண்டியதா வந்துச்சு. so he had to leave his wife even இந்த at the early சத்துரு days. யாருன்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் இல்ல, Not others, சொந்த மாமனார். his own father-in-law. அவன் பெரிய ராஜா. He's a great king. அவன் சொல்றான், Says, கௌதாரிய வேட்டையாடுற மாதிரி என்ன வேட்டையாட புறப்பட்டீரா, even like hunting a partridge, they're coming ஒரு after me. தெள்ளு பூச்சியை வேட்டையாட புறப்பட்டீரா. They're hunting a flea. என்றைக்கு இந்த அபிஷேகத்தை பெற்றானோ, The day he received the anointing, என்றைக்கு இந்த கோலியாத் சண்டை போட்டானோ, the day he conquered Goliath. அன்றையில இருந்த மாமங்காரனை துரத்திட்டு இருக்காங்க. From that day, his father-in-law is chasing him. ஏங்க கோலியாத்தை ஒரே கல்லுல தீர்த்து கட்டிட்டான். He was able to destroy Goliath with one stone. இந்த சவுலையும் தீர்த்து கட்டுறதுக்கு ஒரு கல்லு போதும் அவனுக்கு. One stone is enough for him to destroy Saul. ஆனா அவன் யுத்தம் பண்ணல. But he never waged war against Saul. ஓடுறான் He's running. தப்பிச்சு ஓடுறான். He's running away from his father-in-law. ஆண்டவர் பார்த்தாரு ஒரு நாள், God saw இந்த சவுல தாவீது கையிலேயே ஆண்டவர் கொடுத்தார். he offered Saul into the hands of David. உன்னை துரத்திக்கிட்டே இருக்கிறான். He's chasing you. நீ அவன் கையில கிடைச்சா உன்னை துண்டு துண்டா வெட்டிடுவான். So if you are caught in his hand, he will cut அதனால you. அவனை உன் கையில தரேன், நீ அவனை துண்டு துண்டா வெட்டுன்னு. I will give him into your hands, cut him to pieces. அவன் சொல்றான், சேனைக்காரன் சொல்றான், And the host said, கர்த்தர் நம்ம சொல்லியிருக்கிறார், சத்ரு உன் கையில கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. God has இந்த said, நாள் நல்ல நாள், ஒரே குத்து, with one, ரெண்டாவது குத்து கூட குத்த வேண்டியதில்லை, ஒரே குத்து. I will not strike him twice. Once is enough. தாவீது என்ன செய்தான் தெரியுமா? What about David? யுத்தத்துல ஜெயம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி வே, ஒரே குத்து தான். So one piercing of ஆனா அவன் என்ன செய்தான் தெரியுமா? You know what he did? தீமை செய்தவனுக்கு நன்மை செய்தான். Started doing good to the one who did evil to him. ஒரு விக்டரி எங்க தெரியுமா இருக்கு? Brother, you know where? வேதம் சொல்லுது, நீ தீமைக்கு தீமை செய்யாத. Do not do evil for evil. நீ பதிலுக்கு பதில் பேசிட்டு Do இருக்காத. not answer for answer. பதிலுக்கு பதில் செய்யாத. Do not revenge him. நீ என்ன செய்ய தெரியுமா? What you ought to do. தீமைக்கு நன்மை செய். Do good for all அவன் the சொன்னா, நான் உனக்கு தீமை செய்தேன், I have done evil to you. பட் நீ எனக்கு நன்மை செய்தாய். You have done good unto me. தாவீதே, David, நீ ராஜாவாயிருவ. you would become king. நீ ராஜாவாயிருவ. You would become king. அவன் ராஜாவாயிட்டான். So he became king. ஆமருமையானவர்களே, Yes, dear ones. யுத்தத்திலே ஜெயம் எடுக்கிறதுக்கு அமைதியாய் இருக்கிறது மாத்திரம் அல்ல, Not only you ought to remain calm. யுத்தத்திலே ஜெயம் எடுக்கிறதுக்கு ஜெபம் மாத்திரம் அல்ல, Not only prayer to conquer war. யுத்தத்திலே ஜெயம் எடுக்கிறதுக்கு நம்முடைய ஸ்தோத்திரம் மாத்திரம் அல்ல, To win war, not only praises. யுத்தத்திலே ஜெயம் எடுக்கிற நம்ம சுபாவங்களும் தேவை. To win war, you need a character. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, The word of God says, நான் உனக்கு தீமை செய்தேன், I did evil unto you, பட் நீ எனக்கு நன்மை செய்தாய். whereas you did good to me. 2 முறை தாவீது கையிலே சவுல் கிடைத்தான். Twice Saul came into the hands of David. சவுல் வந்து அவனை வேட்டையாடுறது போல வேட்டையாடி கொண்டிருக்கான். Saul is chasing him even as a hunter chases. கர்த்தர் அவன் கையில கொடுத்து வேடிக்கை பார்த்தாரு, என்ன செய்யறான் பார்க்கலாம். The Lord gave Saul into his hand to see what he would do. தாவீது ஒண்ணும் செய்யல. David never did anything. தாவீது அவனுக்கு நன்மை செய்தான். David went and did அதனால good. தான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, The word of God says, ரோமர் 12 அதிகாரம்
Romans 12 chapter 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 19th verse. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. பழி வாங்குதல் எனக்கு உரியது. நானே யாருக்கு உரியது இல்ல? Vengeance is mine. யாருக்கு உரியது இல்ல? To whom does it not belong? உங்களுக்கு உரியது இல்ல. Vengeance is not for you. பழி வாங்குற வேலையை கர்த்தர் நமக்கு தரல. God has not given the work of vengeance to பழி வாங்குதல் எனக்கு உரியது. Vengeance is mine. பதில் செய்வேன். நானே பதில் செய்வேன். பதில் செய்வேன். I will repay, say the Lord. கண்ணுக்கு கண். Eye for eye. நீ செய்ய வேண்டியதில்லை. You need not have to do it. பழி வாங்குதல் எனக்கு உரியது. Vengeance is mine. நான் பதில் செய்வேன்ப்பா. I will repay. நீ என்ன செய்? What about you? வாஸ்து பாருங்க. கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். இடம் கொடுங்கப்பா. Rather give place unto wrath. Avenge not yourself. நீ என்ன செய்யணுமா? நீ இடம் கொடுப்பா. நான் பழி வாங்குறதுக்கு நீ இடம் கொடு. நீங்க இடம் கொடுக்கல. Give room that I may take vengeance. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் செய்யலன்னு சொன்னா, ஏன் பழி வாங்கலன்னு சொன்னா, why God is not able to avenge? நீங்க என்ன செய்யல? What about you? நீங்க இடம் கொடுக்கல. You are not given room to the Lord. நீ ஒன்னு செய்தா எனக்கு இன்னொன்னு செய்ய தெரியாதா? You have done நீ this. ஒன்னு பேசினா எனக்கு பேச தெரியாதா? Do you not think I cannot speak to you back? ஆண்டவர் கையை கட்டி உட்கார்ந்திருக்கிறார். The Lord has folded his hands. நான் பதில் செய்யணுமா? If I should take action. நான் உனக்கு ஆக்ஷன் எடுக்கணுமா? If I should take any action. நீ என்ன செய்? What about you? நீ என்ன செய்? What about you? எனக்கு இடம் கொடுப்பா. Give me room. இன்னைக்கு நீ எனக்கு இடமே கொடுக்கலையே. You are not giving me any room. நீயே செய்துறியே. You are taking all the எனக்கு இடம் கொடுத்தியனா, if you give room to me, நான் பதில் செய்வேன். I would repay. வாசிங்க. அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. சாப்பாடு குடியா? யாருக்கு? Thine enemy hunger, feed him. யாருக்கு சாப்பாடு கொடு? Whom? சத்துருவுக்கு சாப்பாடு கொடு. If your enemy is hungry, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்ததினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல குவிப்பாய். நல்ல மட்டன் பிரியாணி கொடுத்து அவன் சொல்லிட்டு போ, மட்டன் பிரியாணி கொடுத்தாப்பான்னு சொல்லிட்டு போவான். அவன் தின்னது பிரியாணி, அவன் தலை மேல இருக்கிறது நெருப்பு. So whatever he has taken may be a delicious biryani, but there is fire of God upon his head. இந்த நம்ம நாட்டுல நல்ல பிரியாணி, கீழே பிரியாணி இருக்கும். So that's நம்ம நாட்டுல பிரியாணி செய்றவங்க எல்லாம் தெரியலையா? சட்டிக்குள்ள பிரியாணி இருக்கும். Biryani inside the vessel. மேல என்ன இருக்கும்? They would keep the fire on the top of the lid. மேல நெருப்பு இருக்கும், அப்பதான் பிரியாணி வேகும். Only then. அந்த மாதிரி நீங்க சத்துருவுக்கு சாப்பிடுறதுக்கு வாயில பிரியாணி கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் if you give biryani to your enemy, நல்ல வேகறதுக்கு God would place his fire on his head. என்ன ஆண்டவர் சத்துருவுக்கு சாப்பாடு குடியா? Feed your தண்ணி குடு. adversary. நான் பழி வாங்குவேன், நீ பழி வாங்காத. I would take vengeance. You need not have to have vengeance. பாருங்க, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால், அப்ப நன்மையினால ஜெயிக்க முடியுமா முடியாதா? Be not overcome of evil, but overcome evil with சொல்லுங்க. good. Whether you could உலகம் எப்படி தெரியுமா ஜெயிக்குது? How about the world? தீமையினால ஜெயிக்குது. Overcoming evil. பதிலுக்கு பதில் செய்து ஜெயிக்குது. So action for action. ஆண்டவர் எப்படி செய்றார் தெரியுமா? What about God? தீமையை நன்மையினால் செய். Overcome evil. நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? பிரதர், நன்மை செய்தா ஒண்ணு நடக்காது பிரதர். No use of doing anything good. ஒண்ணு நடக்காது. நம்ம நன்மை செய்தா தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துவானுங்க. They are just sitting upon our head if you start doing good. ரெண்டு பதிலுக்கு ஒண்ணு வச்சிரணும் பிரதர். Somehow we have got to give them back. ஆண்டவர் சொல்றாரு, Lord says, நீ தீமையினால ஜெயிக்காத. You can overcome with evil. தீமையினால ஜெயிக்காத. You can never overcome evil with அந்த good. ஜெயம் நிலைத்திராது. That would not stand. அந்த ஜெயம் வெற்றியா இராது. That victory would not stand. ஒரு ஸ்டாண்டர்ட் நிச்சயமான வெற்றி என்ன தெரியுமா? So where is the real victory? தீமைக்கு நன்மை செய்து ஜெயமெடு. Overcoming evil with good. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of God. அதுதான் உண்மையான வெற்றி. That is a real. அது உண்மையான வெற்றி. That's a real victory.
அருமையான நம்ம எப்படி ஜெயிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாருன்னா how do we have to overcome? நன்மை செய்து ஜெயம் எடுங்கள். So by doing good, you have to overcome. அதனால தான் ஆண்டவர் பேதுரு சொன்னார். Therefore Peter said, கடைசியா வாசித்து நாம் முடிச்சிடலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 Peter 3rd chapter 9ஆம் வசனம் தயவு செய்து வாசியுங்கள். 9th verse. தீமைக்கு தீமையையும் தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்க யாரு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதி. என்ன செய்யுங்க? Not rendering evil for evil or railing for railing. நீங்களே சொல்லுங்க யார? Contrary-wise blessing. சத்ருவையா உங்க வசனத்தை வாசிங்க. ஏன் என்ன பாக்குறீங்க? பைபிள் என்ன இருக்கு? What is there in the word? தீமை செய்றவங்கள ஆசீர்வதிங்க. Bless those who do evil unto you. தீமை செய்றவங்கள ஆசீர்வதிங்க. Bless those who do evil to you. உதாசீனப்படுத்துறவங்கள Those who rail against you, bless them. நம்ம யார ஆசீர்வதிப்போம் சொல்லுங்க? How many of us would bless such people? நீ ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கணும்னா if you ought to inherit, ஆண்டவர் சொல்றாரு, the Lord says, தீமை செய்றவங்களை என்ன செய்யுங்க? what about those who do evil? ஆசீர்வதிங்க. Keep on blessing them. எங்க யோசேப்பு Joseph, எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டாரு. he was the governor of Egypt. இவனை கதற இழுத்துட்டு போய் வச்சானுங்க பாருங்க அண்ணன்மாரு. Look at his brothers who made him cry. அவங்க வந்து நிக்கறானுங்க. They're coming and standing before him. மகா பிரபுவே, they say, Lord God, பெரிய பஞ்சம், there's a great famine. எங்களுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுங்க. Give us some food. இவனுக்கு தம்பின்னு தெரியாது. They never know that. ஆனா இவனுக்கு தெரியும் இவன் யாருன்னு. He knows as to who these people are. இந்த 10 பேர் இந்த 10 கள்ளனும் யாருன்னு தெரியும். He knows all the culprits. எவ்வளவு கெஞ்சனா அண்ணே அண்ணே அண்ணேன்னு கெஞ்சனா. How much he இழுத்துட்டு போய்டானுங்க. They just left. இப்ப ஆண்டவரே கொண்டு வந்தாரு. Now God has brought all his brothers. நான் மட்டும் யோசேப்பா இருந்திருந்தேன்னா இவர ஒரு அதனால தான் நான் யோசேப்பா இல்ல தாமஸா இருக்கிறேன். And that's why I'm not Joseph and Pastor Thomas here. பார்த்தான். He saw. அழுதான். Started crying. என்ன கொடுத்தான் தெரியுமா? You know what he gave? எகிப்தில பிரதானமான கோசேன் பட்டணத்தை கொடுத்தான். He gave the land of மட்டும் இருந்தனா தண்ணி இல்லாத காட்டை காட்டிட்டு போறவங்களுக்கு. The most important land in Egypt. நம்ம சில அதிகாரிகள் சொல்லுவாங்க பாருங்க, ஏத்தா பேசுற உன்னை தண்ணி இல்லாத காட்டுல கொண்டு போட்டுறேன் பாருங்க. Are you speaking against me? I'll send you to a desert. அதனால தான் இதே அதிகாரி இன்னும் கொஞ்ச நாள் போ தண்ணி இல்லாத காட்டுக்கு போவான். So the same person will go to the place where there is. What about Joseph? தன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பினவனுங்களை செழுமையான இடத்துக்கு அனுப்பினான். He brought them to a fertile place. Though he was sent to a desert. அதான் ஆண்டவர் சொன்னாரு, எங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல in the Old Testament, தேவனை குறித்து இத்தனை அறிவில்லாத ஒரு காலத்துல, the time when they knew not about God, அவங்க தீமைக்கு தீமை செய்யல. they never did evil for evil. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். You thought of doing evil to me, நன்மையா முடிய பண்ணினார். but the Lord alone, தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். God would fight your battle. நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? What about you? What you ought to do? தீமை செய்யாதீங்க. Never do evil. தீமை செய்யாதீங்க. Never ever do. நமக்கு எவ்வளவு தீமை செய்யட்டும், how much evil they may do unto us, எவ்வளவு பேசட்டும், how much they may speak against us, என்ன செய்யட்டும், let them do anything. நான் தீமைக்கு தீமை செய்யவே மாட்டேன். I will never do evil for evil. நான் என்ன செய்வேன்னு கேட்டா, what would I do? தீமைக்கு நன்மை I செய்வேன். would keep on doing good for all. ஹல்லேலூயா. Hallelujah. ஆசீர்வதியுங்கள். Keep on blessing. அதான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் பாருங்க, அடிக்கடி சொல்வேன். சில பெரிய ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஒரு பொம்மை இருக்கும். You go to airport, there's a doll. அந்த பொம்மை என்ன செய்யும் தெரியுமா? What about the doll? திருடன் போனாலும் சரி, Whether it be the எவன் thief or போனாலும் சரி, whoever it may, goes on bowing down. Goes on bowing and saluting them. So goes on. பாவி திருடன் திருடன் போனாலும் என்ன சொல்லுது? If a thief goes, he salutes and hails him. நாளை குண்டு வச்சு இதையே தூக்கி போட்டுருவான். He may ஆனால் have என்ன சொல்லுது? வாருங்கள். ஏன்? long live. Why? அது அழைப்பது. That's a calling.
அத உருவாக்குனவன் அதுக்கு உருவாக்கி வச்சிருக்கான். He has created it. அதுக்கு வேற பாஷையே தெரியாது. It does not know any other language. வாருங்கள். Come. வணக்கம். And saluting them. நம்மள அதுக்கு தான் உண்டாக்கி வச்சிருக்காரு இந்த உலகத்துல. எவனானா போ. நான் சொல்றேன். ஆசீர்வாதமா இருப்பா. Be blessed. God bless you. God bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you. நீங்க ஆசீர்வதிச்சிட்டே இருங்க. Keep on blessing such people. பதில் செய்யறது அவரு. It is God who pays you. அவர் கரெக்ட்டா பதில் செய்வாருங்க. He is able to pay you exactly and correctly at the appointed moment. ஒரு நூலள கூட தவற விட மாட்டாரு. He would never allow தேவன் சரியான சமயத்துல சரியாய் பதில் அளிப்பார். God at the appointed time is able to answer in an appointed manner. நான் செய்ய வேண்டிய வேலை என்ன? What about me? எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? What about the work given to me? என்ன தீமை செய்தாலும் Come what evil. என்ன காரியங்கள் செய்தாலும் Whatever they may do. என் வேலை God bless you. My work is to bless. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். May the Lord bless you. கர்த்தர் உன்னை May the ஆசீர்வதிப்பார். Lord bless you. கர்த்தர் உன்னை May ஆசீர்வதிப்பார். the Lord bless you. வேதம் சொல்லுகிறது The word of God says, ஆசீர்வதிக்கிறதே அன்றி சபிக்காதீர்கள். apart from blessing, never ever curse your adversary. தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். Never do evil for evil. பதிலுக்கு பதில் செய்யாதிருங்கள். Never answer them for all that. நான் பதில் செய்வேன். I am able to avenge them. நான் சொல்லுவேன், I would say, நில்லுங்கள், stand still, அமைதியாயிருங்கள், hold your peace, தேவனை நோக்கி பாருங்கள், look unto God, தேவனுக்கு நன்றி பலி ஏறிடுங்கள், praise God and thank Him. தீமைக்கு நன்மை செய்யுங்கள், Do good for evil. நான் சொல்லுவேன், I would say, கர்த்தர் உங்களோடு இருப்பார். the Lord would be with you. கர்த்தர் உங்களோடு இருப்பார். Yes, the Lord would be with you. கர்த்தர் உங்கள் யுத்தங்களை கரத்தில் எடுப்பார். The Lord would take your battles in your அன்னைக்கு hands. சவுல் சொன்னது போல நான் சொல்லுவேன், Even as Saul says, நீ I would எனக்கு say, தீமை செய்த நான் உனக்கு தீமை செய்தேன், I thought of doing evil to you, நீ எனக்கு நன்மை செய்தாய், whereas you did good unto me. நிச்சயமாய் நீ ராஜாவாவாய். Definitely you would become king. நிச்சயமாய் நீ ராஜாவாவாய். Definitely you would become king. நீங்களும் நானும் ராஜாக்களாக You வேண்டுமானால் and I fear God to be king. நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் I சொல்லுகிறேன், tell you in the name of Jesus, தீமைக்கு நன்மை செய்யுங்கள், do good for evil. தீமைக்கு நன்மை Do செய்யுங்கள். good for evil. நீங்களும் நானும் அடிமைகளாய் அல்ல, You and I not as slaves, ராஜாக்களாய் தேவனுக்கு முன்பதாக நிற்போம். that we may stand as kings before the Lord. ராஜாக்களாய் நிற்போம். We would stand as kings before கர்த்தர் God. நம்மை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless us. எல்லாரும் முழங்கால் பயிடுவோம். Let us all go on our knees. ஹalleluya. ஓ ரபா ஷாபுரி அந்தலா சத்தலா கபாவுரி. ஓ ரபா சபாபாலா ஷந்தலா ரியந்தலா. ஹalleluya. இன்னைக்குள்ள செய்தி, Today's message, எல்லாருக்கும் இல்லாமல் இருக்கலாம், maybe not for all. எனக்கு மறுபடியுமாக உள்ளத்தின் ஆழத்துல Again and again in the depth of my heart, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். the Lord is with you. கர்த்தர் வலது கரத்தினால் உன்னை தாங்குகிறார். The Lord is holding your right hand. கர்த்தர் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறார். The Lord has caught hold of your right hand. கர்த்தரோடு ஒரு நெருக்கமான உறவை வைத்திருக்கிறாய். You have a close fellowship with God. தேவன் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறார். God is holding you, upholding you. ஆனால் உன்னுடைய கண்ணை கண்ணீரால் நிறைக்கிறாய். Yet your eyes are filled ஆண்டவரே, with tears. எனக்கு ஏன் இந்த யுத்தம்? Lord, why this battle? எனக்கு ஏன் இந்த வழக்குகள்? Why the strivings? எனக்கு ஏன் இந்த போராட்டங்கள்? Why this struggle, O Lord? என் மேல் ஏன் எரிச்சல் கொள்ளுகிறார்கள்? Why these people are jealous against நான் me? யாருக்கு ஒரு தீமை செய்யவில்லை. I have not done evil unto them. நான் யாருக்கு ஒரு தீமை I செய்யவில்லை. have not done evil unto them. ஏன் என் மேல் எரிச்சல் கொள்ளுகிறார்கள்? Why they are angry against me? எனக்கு புரியலையே. I'm not able to understand. நானுமே அண்டிக் கொண்டேன். Lord, I got hold of உம்முடைய you. கரத்திலே நான் இருக்கிறேன். I am there in your hands. ராத்திரி பகலும் பாதத்திலே விழுந்து Day கிடக்கிறேன். and night I fall at your feet. ஏன் எனக்கு இந்த போர்? Why this? ஏன் எனக்கு இந்த அவமானம்? Why this shame? ஏன் எனக்கு இந்த நிந்தை? Why this reproach? மகனே, மகளே, Son, உன்னுடைய கண்ணீரை தேவன் கண்டார். God has seen your tears. உன் கண்ணீரை தேவன் கண்டார். God has seen your tears. நீ நன்மை செய். You do good. நீ நன்மை செய். Do good. நீ நன்மை செய்.
Keep on doing good. கர்த்தர் உனக்காக பழி வாங்க வேண்டிய வேளை வந்து விட்டது. The time has come and the Lord is going to take. கர்த்தர் உனக்கு பதில் செய்கிற வேளை வந்து விட்டது. The time has come and God would answer you. கர்த்தர் சொல்லுகிறார் நானே பதில் செய்வேன். God says, I would avenge. நான் பதில் செய்வேன். I would take revenge. நான் கர்த்தர். I am the Lord. நான் கர்த்தர். I am the Lord. நான் பதில் செய்வேன். I would revenge them. நான் விடுவதில்லை. I will not leave you. நான் விடுவதில்லை. I would not leave. நான் பதில் செய்வேன். I would answer them. O rabasha baba badala baratalaria niraka babala talaria balasha talaria O rabasita lokka babala talaria bala nikababala talaria bala sikaba O rababala talaria bala sikaba devane devane God devane God devane oh ribala shababa bala dalabo nibaba bala talaria bala sikaba bala talaria oh hallelujah கைகளை தட்டி தேவனை ஆராதிங்க கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க oh ribala shababa bala dalabo hallelujah 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 இயேசு என் யுத்தங்கள் நடத்துவார் ஏற்றிடுவேன் என்றும் ஜெய கோடி இயேசு என் யுத்தங்கள் நடத்துவார் ஏற்றிடுவேன் என்றும் ஜெய கோடி யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம் யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம் எக்காலத்தோ நம்பிடுவேன் திக்கற்ற மக்களின் பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் காலத்தோ நம்பிடுவேன் திக்கற்ற மக்களின் பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் அன்பின் ஆண்டவரே Loving Lord, நீர் எவ்வளவு நல்லவர் how good thou art, my Lord. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல Not only would thou bless us, O Lord, நீர் எங்களை நடத்துகிறவர் மாத்திரமல்ல not only thou wouldst lead us, O Lord, எங்களுக்காக வழக்காடுகிறவர் Lord, thou art able to wage our wars, எங்கள் யுத்தங்களை நடத்துகிறவர் thou art able to fight our battles, எங்கள் ஜெயத்தை Lord, கட்டளையிடுகிறவர் thou art able to command victories for us, எங்களுக்காக பழி தீர்க்கிறவர் Lord, thou art able to take revenge for us, எங்களுக்காக பழி தீர்க்கிறவர் Lord, thou art able to take இன்னைக்கு vengeance. நாங்கள் உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் Lord, we give ourselves in thy hands. உம்முடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம் We give ourselves in thy hands, O எங்கள் Lord. யுத்தங்களை எல்லாம் உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் Lord, we give all the battles into thy hands. தைரியமாய் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து Lord, looking unto our face. உம்மிலே மகிழ்ந்து களிகூர்ந்து Lord, we let us worship thee, O Lord. நன்மை செய்கிற சுபாவத்தை எங்களுக்கு தருவீராக grant us the nature to do good. எங்களை ஆசீர்வதி Lord, bless us, O Lord, நாங்கள் ஒவ்வொருவரும் each and every one of us, ஜெயம் எடுத்தவர்களாய் உமக்கு முன்பாக that நிற்கத்தக்கதா we may conquer and stand before thee, O Lord. நாங்கள் அடிமைகளாக அல்ல Not as slaves, O Lord, நாங்கள் ராஜாக்களாய் உமக்கு முன்பாய் even as நிற்கத்தக்கதா kings before thee, O Lord.
எங்களுக்கு உதவி செய்யும். Help us, Lord. எங்களை நடத்தும். Lord, lead us. எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். Lord, protect us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus, my Father. ஆமென். Amen.